யார் பாயிண்ட் ஆஃப் தெரியல. பட் இது படத்தை படமா பார்த்தா சூப்பரா இருக்கும். நான் இதை வந்து இதுவா பார்க்கல, பாலிட்டிக்கலா நான் எடுத்துக்கல. படம் அது அதான் நல்ல படமா இருந்தாது ஹிட் ஆகும், அவள்தான். அது அதான் இனிமோன்னு சொல்லிட்டா இங்க இல்ல உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க ஸ்கிப் இல்லடா. பண்ணிட்டீங்க. இப்ப ஏன் இப்ப எனக்கே கடவுள் பக்தி இல்ல, ஆனா இந்த கல்கியில அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு இது பேர் அதை பார்த்தா கூஸ்பம்ஸ் ஆகும், புரியுதா? இதே மாதிரியே ஏதாவது இந்த பழைய ஏதாவது அம்மன் படம் இதெல்லாம் பார்த்தாலும் நல்லா இருக்கும், புரியுதா? ஏன்னா இதெல்லாம் படம் அதான், ஏன்னா இதெல்லாம் படம், புரியுதா? படமா பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கும். இது நம்பிக்கை இல்லைன்னா கூட பிடிக்கும், அது வேற. சூப்பரா இருக்கும். இது தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும், ஓடிடி தெரியல. ஒரு இது மாதத்துலயும் ஒண்ணு சொல்லு. கோச்சரியான் 2 வருதாமே, அப்படியா? சங்க நெரிச்சு சாவச்சு போட்டுருவேன். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது என் பக்கத்துல உட்காந்துக்கிறவன் அந்த ஃபிளார் பண்ணி வச்சிருப்பான், என் கையில எடுத்து பார்த்தேன். நம்மளுக்கு என்ன அந்த வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளாம் அந்த எனக்கு அப்ப கிரீன் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் கிரீன் பிடிக்காது, அப்ப கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். நான் கிரீன் வச்சுன்னுக்கிறேன். அதான் இவன் மாட்டு சாணி கலர்ல இருக்குது, புரியுதா? கோச்சடன் பண்ணி சில பேருக்கு தெரியாது, மாட்டு சாணி கலர்ல இருக்கும். ஏடா கலர் இதுன்னு கேட்கும்போது அதான் மச்சான் பாடுறா இது தான் ரஜினிடான்னா. அப்படியா எங்க கூடுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதான் என்ன இது இப்போதான் இது சொல்லணும் என்ன இது அப்படின்னு பார்த்தா பெண்ணுக்கு பண்ண ப்ரொமோஷன்லாம் இருக்கட்டும், படம் ஓடல. அது வேற. ஏன் ஜெயா டிவில பல வருஷம் போட்டு கூட நான் பார்க்கல. அப்புறம் தான் ஏதோ ஒரு நாள் போர் அடிக்குதுன்னு உட்காந்து பார்த்துருந்தேன். அதான் ரொம்ப இது ஒரு பாட்டு வரும் பாரு ப்ரோ, குதிரை ஓட்டிக்கிட்டு எங்கே போகுதோ வானம். நான் கம்ப்யூட்டர்ல இறக்கி பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை, சரியா ஞாபகம் கூட இல்லை எனக்கு அது. இதுல அதான் இல்ல டிசம்பர் 27 பண்ணிட்டு ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் மட்டும் போவாங்க. பாபி டியல், பூஜா அக்தி அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஜனவரியில் வேற எதுவும் இருக்கு. ஆமா வேற எதுவும் இருக்கு. தளபதி அந்த மலேசியா ஈவெண்ட் மட்டும் அதை இது பண்ற மாதிரி இருக்கும். ஆமா மந்த் எண்ட் இயர் எண்ட்ல செம்ம செலிப்ரேஷன் தான் நமக்கு. இன்னும் கூலிக்கு எத்தனை நாள்ப்பா? 7 9 8 நாள். இதுல 4 அதுல 4 15 8 நாள். ஏன்டா இல்ல 8 நாள்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி இது புக்கிங்ல ஓபன் பண்ணிட்டாங்களா? சென்னையில பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இந்த இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பண்றாங்க. அதாவது மத்த ஏரியால இந்த மதுரை இந்த தூத்துக்குடி ஏதாவது அந்த ஏரியால எல்லாம் பண்றாங்க. சேலம் நீ போய் பார்த்தாலும் அங்க எல்லாம் கடை மூடிதான் இருக்கும். அதான் இதுல எப்படின்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, புக் பண்ண மாட்டானுங்க, போயிட்டு புக் ஆச்சா இல்லையான்னு பாப்பானுங்க, புரியுதா? இந்த சொல்லுவானே அம்பிகாபதி ஓடுவோம் இப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, புரியுது? அதாவது தியேட்டர் நாசமா போகும்போது ஏதாவது பழைய படத்தை தூக்கி போட்டு ஓட்டிடுறானுங்க. இப்படிதான் மாஷோ படத்தை ஒண்ணு இறக்கி விட்டுருக்கானுங்க, ஆனா அந்த படம் ஓடல போல. அது வேற அவனுங்க சைடு செம்ம கலாகலாகிறானுங்க. அது ஓடலாம் நினைக்கிறேன், செம்ம கலாகலாகிறானுங்க அவனுங்க. இதுல அது கட் அவுட்லாம் வச்சானுங்க செலவு பண்ணி. இந்த கில்லி அது வேற 3.5 கோடிக்கு ரைட் சுத்தாங்களாமே. நாசமா போச்சு. ஃபியூச்சர்ல முன்னாடி கலீஜா மாதிரி இட்டோம்னு ஆசைப்பட்டானுங்க. 26 செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு ரீ-ரிலீஸ் இருக்கும் நம்மளுக்கெல்லாம். இதுக்கப்புறம் ரீ-ரிலீஸ் ரெக்கார்ட்னா அது விஜய் தான் இருக்கும். அதான் ரிலீஸ் ரெக்கார்டு போய் ரீ-ரிலீஸ் ரெக்கார்டு வருது. என்ன பண்றது? டாப் 3க்கு வந்துட்டா போதும். நம்ம என்ன டாப் 3 ப்ரோ 26ஆம் தேதி வந்து வில்லு படம் ரீ-ரிலீஸ் ஆச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. அதுலதான் விநாயகர் சதுர்த்திலாம் வரும். வில்லு இருந்தா விநாயகர் சதுர்த்தி விட்டுறணும். இது சொல்லுவான் தெரியுமாதான், கம்முன்னு இல்ல உனக்கு ஒரு பாட்டு கேட்கணும்னா போயிட்டு சன் மியூசிக் போட்டு போய் சொல்லுவான் போய் ப்ரோ. அது ஒண்ணு ப்ரோ, இந்த வேட்டைக்காரன் படத்துல விநாயகர் கிட்ட பாசம் கெஞ்ச பாத்தீங்களா, அந்த சீன் எடுத்து போட்டலாம். வேட்டைக்காரன் ரீ-ரிலீஸ் பண்ணாரு, அது எரிமலை, புரியுதா? வேட்டைக்காரன் அது ஒண்ணா நல்லா இல்ல ஆல்ரெடி நயன்தாரா வேற பிடிக்காது எனக்கு. ஸ்கிரீன்ல வேற அதிக டைம் அது வந்து போவோம். இல்ல உங்களுக்கு பிடிக்காதா ப்ரோ? பிகில் அவ சீனே கம்மியா தானே இருக்கும். அந்த சிங்கப்பண்ணை பாட்டுலயே நடுவுல வரும்போதே நான் தான் இவன் நீ எதுக்கடி வராதான்.
இல்ல அந்த இல்ல அக்னி பாட்டு இல்ல சிறகே இல்லடா வருவா இல்ல பாரு. பாட்டே கூஸ் பம்ஸா இருக்கும். ஏன் கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டு இது அந்த கோல் அடிக்கும் போது போடும் போதெல்லாம் அவ்வளவு ஆமா, கூஸ் பம்ஸா இருக்கும். அதான் வர்ஷா அப்பேற்பட்டுதான். போலாமா கோல் அடிக்கும் போது. அண்ணா வாய்ஸ் அதான் அப்படி சரியான இதுவா நடுவுல இருக்கும். இவ எப்படி தெரியுமா இந்த சொல்லுவான் தெரியுமா தான் இந்த பொருத்தப்பங்கள் இதுல கூட காட்டுவானே கிரிக்கெட் மேட்ச பார்த்து நிற்கும் போது நாக்கிலே குங்குமப்பூ அந்த மாதிரி அதான் இல்ல அந்த அதை விட அதான் அந்த கமல் பேசுவான் பாத்தீங்களா, விஜய் சேதுபதி, என்னங்க நீங்க வந்துட்டீங்க, அவரை அதான் அனுப்பாதீங்க எரிச்சல் வருது. அதான் அந்த மாதிரிதான் அதேதான் எனக்கு பிடிக்கும். அது நாக்குல கேசரி. ம். நாக்கிலே குங்குமப்பூ. அடுத்து மதுரை மாநாட்டுக்கு இன்னும் டேட் இருக்குல்ல, 15 நாள் இருக்கு. ஜாலியா இருக்க 15 நாளா? கேக்குது. இன்னொரு விஷயம் 14 அலெக்ஸ் ப்ரோ, நாள் தான் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ, இன்னைக்கு முடியுது. அதான் சொல்லு. நீ நான் ரிசைன் பண்ண போற சொல்ல ஒரு வாரம் என்ன ஹோல்டு பண்ண வச்சுட்டாங்க. இன்னொரு புது மேன் ட்ரைன் அப் பண்ணிட்டு தான் நீ போகணும்னு. ஓ இன்னும் ஒரு வாரம் 20ஆம் தேதிக்குள்ள நான் ட்ரைன் அப் பண்ணுமா, அந்த புதுசா ஒரு மேன் போற வருவாங்க. ஏன்னா இப்ப நான் போற ஸ்டேஷன்ல ஆள் காலி ஆயிடல, அந்த இடமே காலி. அதனால ஆள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரெயின் அப் போட்டு நான் போகணுமா. எல்லாரும் புரியுற மாதிரி பேசுங்களா? நீங்க இல்ல ப்ரோ, இப்ப மட்டும் இல்ல நான் இல்ல ரிசைன் அது பண்ண போறான்னு சொல்றேன்ல. அவன் வேலை இது ஜாக்கிக்கு என்ன தெரியுமா கோலி அப்படின்னு பண்ணா இவன் ஜாலியா கேட்கட்டும். அதான் இல்ல, நேத்து அறிக்கை வந்ததுல இருந்து கீழே வந்து அவங்க யாரெல்லாம் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணாங்களோ அத்தனையும் கீழே குவைட் பண்ணி போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? ஓ மதுரைக்கு ஃபிளைட் டிக்கெட்டா? பாவம் bro, ஆமா. மதுரைக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டவனுக்கு. ஃபாரின்ல இருந்து நம்ம பசங்க புரியுது 25 எடுத்ததெல்லாம் இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்துல போட்டிருந்தாங்க. ஆமா. அத்தனை பேர் போட்டிருந்தாங்க. இல்ல அது உண்மைதான். இல்ல முன்னாடியே அது கேட்டது என்னன்னா தான் இதான் 25th ஒரு டேட் செலக்ட் பண்ணும் போதே வந்துட்டு பர்மிஷன்ஸ் தான் இதெல்லாம் போலீஸ் கிட்ட கேட்டு அது இது பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இல்ல, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அதான் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். போலீஸை பொறுத்த வரைக்கும் 25னா அதுக்கப்புறம் இன்னொன்னு மாத்தோம். ஏன் முன்னாடியே 22 ஏன் சொல்லியிருந்தா bro? கூட அதையும் மாத்திருப்பாங்க. அலெக்ஸ் ப்ரோ, 25 நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, 26 மோடி வர்றாரு, அவரு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? பிரைம் இது எப்படித்தமா இது பிரைம் மினிஸ்டரியா இது சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 50,000 பேர் வந்து ராணுவ படையே வருமியா? இல்ல மோடி கேப்பாரு, உனக்கு சோத்துல என்னடா பண்ணி நீ போட்டேன், ஏதோ கேஸ் ஏதோ 2000 நோட்டும் இது பண்ணு. அலெக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு டம்மி தான்டா. தமிழ்நாட்டுல மோடி வந்து ஓட்டு கேட்டாலும் பிஜேபி ஓட்டு கூட தெரியாதுடா, அது தெரிஞ்சுக்கத்தான். இல்ல அலெக்ஸ், பிரச்சனை இருக்கு இதுல. என்னன்னா நம்ம 15 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுக்கணும். ஒரு மாநாடு நடக்குதுன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி தான் காரணம் காட்டுறாங்க இல்லையா? அது கொடுத்த டே 1 அன்னைக்கு அவங்க அது சொல்லி இருந்தா எப்பயோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிருக்கலாம். இவ்வளவு நாள் பொறுத்து இருந்து அவங்க சொன்னதுதான் பிரச்சனை. இல்ல எனக்கெல்லாம் இப்ப சொன்னதே இல்ல, இப்ப சொன்னதே பரவாயில்ல. லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதான் பிரச்சனை. இதுவே லேட்டுன்னு நான் சொல்றேன். நம்ம ஏன்னா இது பெரிய லெவல்ல நடக்குது இல்ல, 500 ஏக்கர்ல. இவனுக்கு விக்கிரவாண்டி மாநாடுக்கே உங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, இதுக்கு எப்படி கொடுக்க போறாங்க? இந்த வாட்டி செக்யூரிட்டி அவங்கள நம்பியா bro போறாங்க இவங்க. நம்ம சைடு விட்டா போவாங்க இந்த வாட்டி. இந்த வாட்டி வாலண்டியர்ஸ் அதிகம். மதுரை பசங்க வேற சொல்லவே தேவையில்ல. இல்ல நம்பாளுங்க யாருனா இல்ல வாலண்டியர் மேல எகிரி குதிப்பானுங்க. அவங்க எடுக்கிறான் செவிட்டா நீ ஏறான்னு. அதுக்கு 10,000 பேர் போட்டாங்கல்ல விக்கிரவாண்டிக்கு. இதெல்லாம் பத்தாது. இது இல்ல, இது எப்படி தம்மாக்குது இல்ல, மினிமம் 15 லட்சம் வராங்கன்னு எடுத்துப்போம். ஏன்னா இங்க இருக்கிற வந்துட்டு இந்த ஏக்கர்ஸ் இது படியும் வந்துட்டு அந்த இது வச்சு சொல்றேன். விக்கிரவாண்டியை விட விக்கிரவாண்டியை விட அதிகமா தான் வருது. 10,000 பேர்லாம் பத்தாது, அதிகமா தான் முடியும். அலெக்ஸ் ப்ரோ, இருந்துச்சு இப்போ கூலியும் சரி வாட்டுவும் சரி நார்த்ல சுமாரா தான் போவோம். நார்த்ல வார்ட் ஓடிடும். ஏன்னா இல்ல வாட்டு ஓடினாலும் டீசெண்டா தான் போவோம். ஏன்னா இப்ப நான் போனா சையாரா போனா ரெண்டுமே சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அது ஓடும்டா. இல்ல பார்ட் 2 இல்லடா, பார்ட் 2 ஓகேனாலே ஓடும். அதான் இந்திக்காரன். அவன் சப்பாத்தி டவுட் பேய் ஓட்டெல்லாம் ஓடனா நீ ஏதாவது புரியல SRKவா இல்ல வந்துட்டு புஷ்பா படமா இல்ல இப்ப தெரியாம கேக்குறேன். இப்ப கூலி வந்துட்டு உனக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு லியோ அடிக்கும்னு சொன்னா எவனா ஏத்துப்பானா?
ஏத்துக்க மாட்டான். ஏன் பொன்னியின் வாய்ப்பு செல்வன் இல்ல ராஜா. நடிகன் இல்ல பொன்னியின் செல்வன் காமெடி நடிகன் சொன்னா பண்ணாத கூட bro ஏத்துக்க நீ வேற. மாட்டானுங்க. பொன்னியின் செல்வன் நடிகன் ம். புரியுது இல்ல புரியுதா இல்லடா இப்ப கூலியும் அதுவும் ஓடும் ட்ரெய்லர் இல்லடா அதுவும் ட்ரெய்லர் இல்லடா பார்த்தேன். அதான் இல்லடா கூலியும் ஓடும் யாரும் ஓடலாம் அந்த மாதிரி சொல்லு. ஆனா ஏ சர்டிபிகேட் இது புரியுதா அது ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அவள்தான். ஏதாவது ஒரு தெரியல ஒரு நார்மல் ரெக்கார்ட் பண்ணும். ராயனை பீட் பண்ணோம் விடு. நான் இப்ப சொல்லாம பாத்தியாதான் இந்த அளவுக்கு அதான் என்னடா ராயன் இல்ல என்னடா இவனுங்க பண்ணுச்சு. கஷ்டப்பட்டா ஆமீர் கானை கூட்டு வந்திருக்கானுங்க. எந்த அதுவும் ரேஞ்சில ஏன் போகும்போது தெரியல. ஆமீர் கான்லாம் இல்ல எதுவும் வந்து இல்ல மதிப்பாங்களா கடத்த தெரியல ப்ரோ இந்த கூலி. ஏன்னா இப்போ வர படங்கள் அப்படி. திரும்பவும் சொல்றேன் லோகேஷ் 2 விஷயம் வந்துட்டு கன்வே பண்ணிருக்கான். இது சர்ப்ரைஸ் பிலிம் தான். சர்ப்ரைஸ் பிலிம்னா அவன் சட்டை கிழிக்கப்படும். புரியுதா? இது நம்பலாம் எதுவும் இல்ல. அது ஆடியன்ஸ்க்கு பார்த்து பாருங்க. புரியுதா? 2வது விஷயம் என்னன்னா இன்டர்வல்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்கும்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்ப மயிறு மறிக்குதுன்னு அவனே ஒத்துக்கினான். புரியுதா? அவனே அது இது பண்ணி அப்படியா? ஆமா அவனே இன்டர்வல் சொன்னான். ஆமா ஒண்ணும் படம் இருக்காது, இல்லடா introduction இல்ல தான் first. இல்ல படம் இது டிராமா ஆக்ஷன் டிராமா தான் சொல்லியிருந்தான். டிராமா அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து மெதுவா தான் போவோம். இன்டர்வல்ல இருந்து தான் படம் நல்லா தான் டிராமா வேணா சொல்லு, ஆக்ஷன் சொல்லாத. இதான் சொல்றத கேளு. நாங்க ஆக்ஷன் எதனா இல்ல இல்ல ஆக்ஷன் பண்ணா அப்படியே ஆக்ஷன் கேரக்டர் இருக்குது. பில்டப் பண்ணுவாங்கடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. டேய் கேரக்டர் இல்ல பில்டப் பண்ணாலே அது ஒரு ஆக்ஷன் தான்டா. இப்போ கதைன்றது எப்படிதான் இருக்கும். சத்யராஜ் சாவறது இலவு கொட்டுறது இந்த ஒரு டீடைல தான். இந்த பணத்தை எப்படி இது பண்றது இவங்க எப்படி டிஸ்போஸ் பண்றது அந்த மாதிரி ஆமா ரொம்ப அங்கதான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் சத்யராஜ் அதான் சத்யாஸ் தான். ரொம்ப ரொம்ப இது பண்ணுவானுங்க தான். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல இருந்து தான் படம் நல்லா தான் அவன் நல்லா இருக்கும்ன்றான். ஆடியன்ஸ் வந்த பிறகுதான் தெரியும் நல்லா இருக்கா இல்ல கனெக்ட் ஆகுது. தேவானா யாருன்னு தெரியுமாடா? நல்லா இருந்தா எதுவுமே நல்லா இருந்தா ஓடுவோம். நல்லா இல்ல தெரியாது. எதுவுமே பிளாட்டா எடுத்து வச்சா வச்சுக்கோ செஞ்சிருவானுங்க. பிளாட்டாலாம் எதாவது சொல்ல முடியாது. தூக்கி போட்டு பெருசாலாம் தட்டார்னு எடுத்துனாரு. ஆனா இது இல்லடா second half இல்ல ஆனா மினிமம் கேரண்டியா தான் பண்ணி வச்சிருக்கான். மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தா கூட படம் ஹிட் தான். புரியுதா? அதான் இதான் உண்மை. லோகேஷ் பாத்துக்கு வரணும்டா. அந்த அதான்டா படம் இல்லடா இட்டாலும் இல்ல பட் பெரிய லெவல்ல வருமா கேட்டா டவுட். மிக்ஸ்டு ரிவ்யூனாலே ஹிட் தான். இது படம் இப்ப நம்ம ஆளுங்க சில பேர் இருப்பானுங்க அதெல்லாம் இல்ல சார் படம் நாசமா போகணும்னு இருந்தேனத்துக்கு இது வந்துட்டு தக்லைஃப் மாதிரி ஆகணும். தக்லைஃப் மாதிரி ஆனா மட்டும்தான் இந்த படம் வந்துட்டு ஊத்துமே தவிர. ஆனா அப்ப கூட தக்லைஃப் அளவுக்கு ஊத்தாது. ஊத்தனா புரியுதா ஃபிளாப் ஆகுமே தவிர மிக்ஸ்டு ரிவ்யூனாலே எவ்வளவு படம் கேவலமா இல்லடா 400 கோடி ஆச்சுடும்டா. இல்ல மிக்ஸ்டு ரிவ்யூனாலே படம் ஹிட். எவ்வளவு கேவலமா எடுத்தாலும் அது அதான் இந்த 350 எவ்வளவு 400 கேவலமா 400 கோடியா பட்டுரும்டா. 400 கோடி வந்துரும். வந்துரும் 350 400 வந்துரும். பிசினஸ் அப்படிதான் பண்ணிருக்காங்க. இப்போ இது எப்படி தெரியுமாடா 2.0 தமிழ்நாட்டுல வந்துட்டு அட்டர் ஃபிளாப் டிசாஸ்டர். ஆனா அந்த படம் தான் ஹிந்தில ஓடி இருக்கு. 2.0 ஆமா தமிழ்நாட்டிலயும் ஆந்திரால 2.0 ஆந்திரால 100 கோடி பண்ணிருக்கு. ஹிந்தில 200 கோடி பண்ணிருக்கு. 95 ப்ரோ அது. ஊர்ல 95. ஏண்டா 95க்கும் 100க்கும் நீ வாங்க எக்ஸாக்ட்டா சொல்லலாம். ப்ரோ அவன 100ல சேர்க்க கூடாது. ஏதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லுவான் தெரியுமா? அந்த 5 கோடி யோசிச்சு பாரு ஜாக்கி. அந்த 5 கோடி சட்டையை பூச்சி ஏறாண்டா ஆந்திரால 2.0 95 தான் ப்ரோ பண்ணிச்சு. 95 தான் ப்ரோ. அவன் 90 85 சொல்றான். நான் அதிகமா தான் ப்ரோ சொல்றேன். சரி இரு. அதான் இல்லடா அதாவது புரியுதா ஹீரோ அதான் மல்டி ஸ்டார் இருக்கிற ஒரு பிளஸ் தான். ஹீரோ நாசமா போனாலும் கூட இருக்கிறவங்க காப்பாத்தோன்ற மாதிரி தான். நாகார்ஜுனா தான் ஆந்திரால ஒரு பெரிய இது பிளஸ் இது. ஆனா ஆந்திரால ஒரு பிரச்சனை என்னன்னா வார் 2 நல்லா இருந்தா இவன் நாசமா போயிடுவான். இல்ல இப்போ வாங்குற புக்கிங் என்னன்னா வார் 2 விட கூலி ஜாஸ்தி. திரும்பவும் சொல்றேன் வார் 2 நல்லா இருந்தா இது கூலிக்கு ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா ஏ சர்டிபிகேட் வேற. இது உண்மையில இது கூலி எப்பேற்பட்ட படமா எடுத்தாலும் வார் 2 நல்லா இருந்தாலே மேட்டர் முடிஞ்சது. ஆனா வார் 2 வந்துட்டு ஒரு டம்மி படம்ன்ற மாதிரி காட்டுறனால தான் இங்க வந்துட்டு கூலி எல்லாருக்கும் ஒரு ஏன்னா எடுக்கிறது சித்தார்த் அண்ணன் கிடையாது. டம்மி டைரக்டர் அயன் முகர்ஜி. ஏன் அலெக்ஸ் ப்ரோ வார் 2 ட்ரைலரை மட்டும் பார்த்துட்டு டம்மின்றீங்க. கூலி மட்டும் என்ன இல்ல 10 ட்ரைலரே மயிறு மாதிரி தான் இருக்கு என்ன கேட்டா. ஆனா படம் 1000 கோடி பண்ணுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன் இல்ல இது பாரு நம்மளுக்கு பிடிக்கும். இன்னைக்குமே நீ ஒண்ணு சொல்றேன் இந்திக்காரன் படத்துக்கு நீ ஒரு வடக்கானா பாக்கணும். இந்த துப்பாக்கி பத்தல் சொல்லுவானே தீவிரவாதியை பிடிக்க போனோம்னா தீவிரவாதியே மாறணும்ன்ற மாதிரி இந்திக்காரன் கண்ணோட்டத்தில் நீ அதான்டா. இப்ப நான் ஜவான் அப்படிதான் பார்த்தேன். ஜவான் அப்படி பார்த்தா நீ ரொம்ப சம்மதான் இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி பாத்துருக்க மாட்டான். ஜவான் தமிழ் ஆளு பார்த்தாலே பிடிக்கும். அதான் இல்லடா நம்மலாம் நம்மலாம் என்ன பண்ணுவோம் அட இது மெர்சல் அப்படின்றோம். அவன் அதெல்லாம் பாத்துருக்க மாட்டான். அதான் இதுன்றதான் புதுசா பாத்துருப்பான். என்ன அலெக்ஸ் என்ன மென்டலுக்கு ஓவர் முட்டை இருக்கு. கபிலன் கூட ஸ்பேரிங் போடுவோம் போல ரஜினி இது முட்டை. சரி படம் ஃபிளாப் படம் 400 கோடிக்கு கீழே வந்தனா என்ன வந்து கேளு.
டேய் ரியாலிட்டி பேசுவோம்டா, ப்ரோ மத்த மாதிரி இல்ல. அதான் இல்லடா 400 கோடின்னு விடுறியா? இல்லடா மத்த மாதிரி ப்ரோ நான் இல்லடா. இல்ல சொல்றேன் இது ப்ரோ. பாரு, நீ சொல்ற மாதிரி இல்லடா இப்ப நம்ம தக்லீஃபுங்க இதேதான் பண்ணோம். தக்லீஃப் இவ்வளவு நீ ஸ்பேஸ்ல வந்தா என்ன ஷாம்புச்சி திட்டின்னு தான் படம் ஹிட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் விக்ரம் அடிச்சிருவோன்ட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ப்ரொமோஷன். சில பேர் நீயே சொல்லியிருக்க மாட்டேன் தக்லீஃப் தான் பாசிட்டிவ் வந்தா விக்ரம் அடிக்கணும். உண்மையில ஆமா அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா சனியன் கூட்டு இருந்து சொல்லுவானே, ஏன்னா படம் கர்நாடகால இருந்து எவ்வளவோ இதெல்லாம் பண்ணியிருந்தான். ஆனா தரன்னு காலங்காத்தால இல்ல ஒண்ணு இல்ல தருணு எங்க வீட்டுல 7 ஒரே மணிக்கு ஷோ. இல்ல வீட்டுல 7 மணிக்கு அம்மா காஃபி போட்டாங்க. எடுத்துன்னு வந்து வச்சுட்டு தான் ஜன்னலை திறந்து காஃபி குடிக்க வைக்கணும். மௌனம் பட்டு பிட்டுன்னு அடி ட்ரீல திறக்கிறேன், ஸ்வைப் பண்ற சரசரன் தர்மடி அடிக்கிறான்னு இன்னும் கொஞ்ச நெஞ்சு அடி இல்ல. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல. என்னடா சரி அலெக்ஸ், ஒண்ணே ஒண்ணு, கூலி க்ளோசிங் தமிழ்நாட்டுல க்ளோசிங் எவ்வளவு இருக்கு நினைக்கிறேன்? 150ல இருந்து 175 அந்த மாதிரி போயிருக்கு. பொறப்பா ப்ரோ நான் நிக்கட்டா. ஒரு சொல்லிட்டா கத்தி ஏத்திட்டு வந்துருவீங்க என்கிட்ட. ஒன்னும் இல்லடா 420 bro. இல்ல ரஜினி சார் சொன்ன மாதிரி அவன் படத்துக்கு அவனே போட்டி. என்ன ஜெயிலர் 180 பன்ச அதுக்கு கீழே வரும் இது. ஏன்னா ஜெயிலர் ஃபேமிலி ஆடியன்ஸ் போனானுங்க. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் மயிர போவானுங்க. அதான் அதை விட கம்மியா தான் வரும் என்ன கேட்டேன். அதான் இல்ல ப்ரோ இந்த இல்ல மோனிகா பாட்டுனால வந்துருவாங்க போல. திரும்பவும் சொல்றேன் இல்ல இந்த படம் இது யாருக்குமே அஃபெக்ட் இல்லை, புரியுதா? ஏன் இது ரஜினிக்கு அஃபெக்ட் இல்லை. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு பிளஸ் அவருக்கு என்னன்னா 100 கோடி ஓப்பனிங் வந்துடும், புரியுதா? மீது எதுவுமே ரஜினிக்கு அது எதுவுமே மாறாது. ஏன்னா ஜெயிலர் கலெக்ஷன் வரும். பட் இல்லடா இல்லடா இது வேணா ரஜினி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவோம், ஆந்திரால இந்த படம் 100 கோடி ஆச்சுன்னு சும்மா சொல்றேன். சார் ரஜினி மார்க்கெட் பாருங்க செருப்பால அடிப்பானுங்க. அது யார்? நாகார்ஜுன ஃபேன்ஸ் அவனுங்க எல்லாம். நீ ஆந்திரால 100 கோடி ஆந்திரால 100 கோடி அடிக்க இந்த டைம் சான்ஸ் இல்ல கூலிக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல என்டிஆர் வருது, வார் வந்துட்டு அது அதான் அந்த சைன் பண்ணி இது பண்றாங்க, புரியுதா? ரைட்ஸ் படி வந்துட்டு 2 வாரம் ஓட்டி ஆகணும், மினிமம் 7 நாள் ஓட்டி ஆகணும், புரியுதா? அந்த மாதிரி மினிமம் 7 நாள் அந்த இது வந்துட்டு ஓட்டி ஆகும். இதுக்கு முன்னாடி ரஜினி படம் அடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஒருத்தவனுக்கு மார்க்கெட் இருந்தா அவன் எல்லா படத்துலயும் காட்டுவான். வேட்டை என்ன மயிரா பஞ்சு இல்ல இது எப்படி அப்புறம் நீ எந்த தைரியத்தில் 100 கோடிங்கிறத புரியல சொல்றேன். இல்ல இப்ப நாகார்ஜுனா இது வரைக்கும் வில்லனா நடிச்சது கிடையாது. அவன் உண்மையில அது பெரிய பிளஸ். அது நாகார்ஜுனா வில்லனா இது எப்படி தெரியுமா? சூர்யா சப்பாதான். இல்லடா இது எப்படி தெரியுமா? சூர்யா சப்பாதான். ஆனா ரோலக்ஸ் காட்டும் போது வெயிட்ட தானே காட்டினா. அதுக்கப்புறம் நாசமா தான் போனா, அது வேற விஷயம். அதான் நான் 7 போயிட்டு இருந்தேன். இல்ல ஒரு புரிய இல்ல லோகேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புரிய வைக்கணும்ல. அதான் இப்ப ஏன் கமலை எடுத்துப்போம். இல்ல கமலை எடுத்துப்போம். விக்ரம் முன்னாடி தக்கச்சக்கு பிக் பாஸ்னு பார்த்தோம். விக்ரம் வந்த பிறகு ஐயோ சார் நீங்க தான் தமிழ் சினிமாக்கா ஐயோ சார் அப்படின்றானுங்க. அதான் இல்ல அது எனக்கு என்ன தெரியுமா, அந்த டைம் முட்டு குத்தவங்கலாம் இந்தியன் 2 எங்க போனான்னு தெரியல, தக்லீஃபுக்கு எங்க போனான்னு தெரியல. அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து விக்ரம் 3ல தான் வரும். அதான் சொல்றேன். இப்ப இல்ல இது காம்பினேஷனு வேற எதுவும் இல்லாத மல்டி ஸ்டார் விக்ரம் வராது. ஏன்னா அது லியோ முடிஞ்சாதான் அது வரணும். அதானே எண்டுன்னு சொன்னான் லோகேஷ். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ரஜினிக்கு வரப்போற ஃபர்ஸ்ட் 100 கோடி ஓப்பனிங் தான். ஆனா அது வரும்போது என்ன பண்ணுவானுங்க, சார் கபாலி 100 சார், 2.2 100 சார், நாங்க 3 சார், விஜய் 2 சார்ன்றோம். சத்தியமா சொல்லுவோம் இது விஜய் 100 கோடி வந்துரும் சொல்றீங்க. வந்துரும் 100 வந்துரும். இந்த வாட்டி வர வாய்ப்பு. சரி இல்ல தருண் அவன் 100 அடிக்கிறது தப்பு இல்ல, புரியுதா? அவனுக்கு நேரம் பாப்பானுங்க. இன்னும் விஜய் 2 வச்சிருக்கான், அப்ப கபாலி ஆட் பண்ணி 2 ஆட் பண்ணி விடவே கூடாதுதான் இது சொல்ல மாத்திரம். 3 சார் 3 இருக்கு சார், அவன் 2 தான் சார் வச்சிருக்கான். ஆனா ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் சிரிப்பானுங்க, புரியுதா? எங்களுக்கு தெரியாதானே போஸ்டர் ரெடியா வச்சிருக்கான் ப்ரோ சாரு. நான் அவனு சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம். இல்ல நான் சொல்றதெல்லாம் ரிலீஸுக்கு அப்புறம் நடக்குதா இல்லையா மட்டும் பேரு கூட. இது பரவாயில்ல, லியோவை விட மேக்கிங் வைஸாவும் இது கேவலமா தான் எடுப்பான், புரியுதா? லியோ இருக்கிறதுல குவாலிட்டியா இருக்கும். நான் இன்னொன்னு சொல்றேன், லியோவோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் விட்டுறலாம், மேக்கிங்காவே ஹாலிவுட் லெவல்ல வச்சிருப்பான். ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு என்ன தம் பண்ணுவானுங்க யாரு, இந்த ரஜினி ஃபேன்ஸ் அப்புறம் விஜய் பிடிக்காதவனுங்க, சாரு என்ன சாரு லியோ இல்ல அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல. லியோ விக்ரம்லாம் ஒரு படமானு கேட்பான், சத்தியமா பண்ணுவானுங்க இது, புரியுதா? நீ இது எப்படி நான் இல்ல ஜெயிலர் திரும்ப இதோட கம்பேர் பண்ண ஞாபகத்தை லியோவோட இந்த இது அதான். ஆனா ஜெயிலர் இப்ப எவனா பேசுறானா, வீடா மச்சு தூக்கி போட்டானு அம்பட்டியும் புட்டு வைக்கல. இதுல எப்படி
இல்ல இதுல எத்தனை நாள் ஆசையோ அலெக்ஸ் பேசுற, நீ அலெக்ஸ் பேச ஆசை அலெக்ஸ். இதுல ரியாலிட்டி பா. இதுல ரஜினி யாரும் திட்டல, இது பண்ண புரியுது. ரியாலிட்டி தான், ஃபேன்ஸ் தான் பண்ணுவானுங்க. ரஜினி அது இருக்கு நின்று போட்டோம். இவ்வளோ FDFSல பார்ப்போமே, தலைவர் விடுற புகையில தான் வானத்துல இருந்து மழையா பெய்யுது அப்படின்னு. ஏன் இப்ப கூட சென்னையில மழை பெய்ய போகுது, வீட்டுல புகை விட்டாரான்னு தெரியல, அதான் அது வேற விஷயம். ஆனா கான்செப்ட் தான். ஆனா ஒன்னு சொல்லிட்டா, இப்ப இது லியோவும் இல்ல, லியோவும் இதை அடிக்க போறது இல்ல, வேற யாரையும் தமிழ்நாட்டுல ஓன் ஸ்டேட்ல இது விஜய் ரெக்கார்டையும் பொன்னியின் செல்வன் ரெக்கார்டே அடிக்காது. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு தான் நிறைய விஷயம். ஏ சர்டிஃபிகேட் மட்டும் இல்ல, படத்தோடைய குவாலிட்டி எது பார்த்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் காரி தப்போம், அது வேற விஷயம். அலெக்ஸ் நம்ம பாக்கணும் அலெக்ஸ், அவருக்கு இங்க இருக்கு ஃபேன்ஸ். இதுல கொடுமை என்னன்னா, தருண நான் எழுதி தரேன், இங்க வந்துட்டு கூலியை திட்டவன் தான் முதல்ல போவான். திரும்ப ஏன் தெரியுமா, இப்ப நான் நோட் பண்ணிருக்கேன். ஜெயிலர் இல்லடா, நான் ஜெயிலருக்கு அமைதியா இருந்தேன். அவன் யாருன்னு சொல்ல விரும்பல, ஒருத்தன் தான் எங்க கேங்ல அவன். ஏன்னா இப்ப அதான் என்கிட்ட வந்து கேட்பான், டேய் நீ வந்துட்டு ரஜினியா கமலான்னு கேட்டா ரஜினி போவ, ஆமா ரஜினி தான் போவான். நீ வந்துட்டு ஜெயிலருக்கு போவான்னா, டேய் அந்த ஆள் தான் மயிறு மாதிரி ஏதாவது ஆடியோ லான்ச்ல விஜய் பத்தி பேசிட்டான், நான் போக மாட்டேன்டான்ட்டேன். நானும் போல, புரியுதா தருண். ரிலீஸுக்கு அப்புறம் பாக்குறேன், நாய் 2 தடவை ஸ்டேட்டஸ் போடுது ஜெயிலருக்கு தேட்டர்ல. ஒரு நாள் வீக்கெண்ட் போகுது, மறுநாளும் போகுது. நீ வேற, நீ சொன்னாக காரி துப்புவ, நானே ஜெயிலருக்கு 3 டைம் தேட்டருக்கு போனேன். தருண நடுவுல ஒண்ணு சொன்னீங்க, என்ன சார் அலெக்ஸ் ரஜினி, டேய் அதாவது புரியுதா பேசுற இல்ல இல்ல அலெக்ஸ் இரு, இங்க ஒண்ணும் ஃபேனா அதுக்கெல்லாம் போகல. ஒரு ஒரு நிமிஷம் இல்ல, நான் ரியாலிட்டி சொன்னல, அதான் இது. ஏன் தெரியுமா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு 30 கோடி ஓப்பனிங் வருதுன்னு எடுத்துப்போம். 30 கோடி ஓப்பனிங் வருது. இதுல பங்கெல்லாம் பிரிக்கிறது இல்ல, அதாவது விஜய் ஃபேன்ஸால வருது அதெல்லாம் இல்ல. விஜய் ஃபேன்ஸால 1 கோடி ₹1 கூட தேவையில்லை. நான் சொல்ற வர்றது என்ன தெரியுமா, உண்மையிலே அணிலுங்க அதிகமா போய் உட்காருங்க. என்ன கேட்டா லோகேஷ், உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே தமிழ்நாட்டுல அணிலுங்க அதிகமா போய் போட்டு வச்சிருக்கான் ஒரு இன்டர்வியூல. நான் நோட் பண்ணிருக்கேன். அதாவது இல்ல இங்க இருக்கிற புரியுதா, இங்க இருக்கிறவங்க என்ன கேட்டா அதிகமா கேட்டுக்கிறது இங்கதான். டொட்டரை விட எங்கேயுமே டாக்ஸிக் எதுவுமே கிடையாது. இங்கே பாதி பேர் கூலிக்கு போறேன்றானுங்க, இன்ஸ்டாகிராம்லாம் இது பண்றானுங்க. அதான். ஆனா இது வேற. அதான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நம்மளால ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது, ஏன் எந்த ஃபேன் பேஸாலையும் ஒரு படத்தை வந்துட்டு ஓட வைக்க முடியாது, தப்பிக்க வைக்கலாம். அதான் பீஸ்ட் இப்ப தப்பிக்க வச்சது அது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான், வேற எந்த நாயாலையும் இல்லை. ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதெல்லாம் சேர்த்து கூட சொல்லலாம். ஆனா ரஜினிக்கு இருக்கிறது ஃபேன்ஸ் இல்லை, படம் எல்லாம் நாசமா போயிடும். அதான் பாப்போம். ரஜினி ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பர் தான் ரஜினி, ஏ சர்டிஃபிகேட் சொல்லுவான் தெரியுமா, என்ன சார் தினுசாகுதுன்ற மாதிரி தெரியல. இதையதான் நான் அன்னைக்கே கேட்டேன். இல்ல இப்ப ஏ சர்டிஃபிகேட்ன்ற ஒரு கொழுப்பு தான். தனுஷ் பண்ணது எதுக்குன்னா, அதான் தனுஷுக்கு யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது வர மாட்டாங்க, படத்தோடைய கோரம் வந்துட்டு அது ரவுடிசம் இது இருக்காங்க. இது ஏனே புரியுமா, இது புரியுதா அலெக்ஸ்? இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் எடுத்தாலே மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க, சின்ன பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப எந்த தைரியத்துல ஏ சர்டிஃபிகேட் வச்சு கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இதுல 2 நாள் இதுல 2 நாள் வந்துட்டு அலோவ் பண்றாங்க, சின்ன பசங்களை ஸ்கூல் அலோவ் பண்றாங்க. என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், 2 நாள் அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போகும். ஆனா பக்கத்து ஸ்டேட்ல ஓவர்சீஸ்ல செருப்பால் அடிப்பானுங்க கூலிக்கு. ஏதாவது குழந்தைங்க ஓவர்சீஸ்லாம் சுத்தமா விட மாட்டானுங்க, அங்கதான் பாதிக்கும். புரியுதா, லியோக்கெல்லாம் குடும்பமா போனாங்க, விக்ரமுக்கும் ஓவர்சீஸ்ல குடும்பமா போனாங்க, விக்ரமுக்கெல்லாம் குடும்பமா எல்லாம் போனாங்க. யூஏ சர்டிஃபிகேட் இது இல்லை கூலிக்கு. ஆனா அது பிளாக் ஆகும். இதை வந்துட்டு லோகேஷ் கிட்ட கேட்கும்போது இன்டர்வியூல அவர் ஒரு புளுத்தியா சொன்னது என்னன்னா, நான் லோகேஷ் திட்டல, ஆனா அவன் சொன்னது என்ன தெரியுமா, நான் அந்த 200 தான் பாக்குறேன்றான். அந்த 200 அங்க வரலடா, புரியுது சொல்லிருந்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ், சைல்டு ஆடியன்ஸ் அந்த 200 அங்க போக எனக்கு தெரியல, இது எதை நம்பி விடுறானுங்க பாப்போம். ஒரு நிக்கோன் வந்து சன் பிக்சர்னா ஏ பண்ண மாட்டா அப்படின்னு. அது அப்பெல்லாம் அது ராயனே தூக்கி போட்டு சத்த ராயன் பண்ணல, இப்பதான் இவன் பண்றான். சன் பிக்சர் தான் ராயன் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ராயன் ஏதோ பண்ணி பாத்துருக்கான், ஏ சர்டிஃபிகேட் ஒர்க் ஆகுது. இல்ல ராயன் பாத்து ஏ சர்டிஃபிகேட் ஒர்க் ஆகுது, விடு விட்ட பிறகு தெரியும் உனக்கு, உட்கார்ந்த அளவுல பேர மாத்திக்கிறன்ற மாதிரி. ப்ரோ இந்த ஏ சர்டிஃபிகேட்னால இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்தியா தமிழ்நாட்டுல வேணா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்ல இதுல எல்லாருக்கும் ஒரு தெரியாது என்ன தெரியுமா, பிஎம்எஸ்ல இது ரொம்ப பாதிக்கும். இது உண்மையில ஃபர்ஸ்ட் பிஎம்எஸ்ல பாதிக்கும் அந்த ஏ சர்டிஃபிகேட். இது ஏன்னா பார், இது என்ன ஓவர்சீஸ்ல கூட பாதிக்கும். ஆமா ஓவர்சீஸ்ல எல்லாரும் இங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், மென்டலா இருந்தான், சாரி ரஜினி ஃபேன் தான்.
அவர் வந்து 40ஸ்ல இருப்பாரு. குழந்தைங்களை கூப்பிட்டு படம் போறது தான் அவரோட இது. ஓகேயா? ஆனா அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாமே இப்ப காண்டுல இருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணதுனால. வாழ்த்துக்கள் பசங்க வாழ்த்துக்கள். ரஜினி எல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கேரக்டர், ஒரு சூப்பர் மேனு, என்ன வேணா பண்ணலாம் படத்துல, அந்த பார்த்தா வந்து இருக்கும். இந்த ஜெனரேஷன் இன்னமும் அந்த எஃபெக்ட்ல இருக்கும்போது இந்த இவருக்கெல்லாம் சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. என்ன லோகேஷோட எதுக்கு படம், பேசாம திருப்பி ஜெயிலர் 2 டைரக்டா வெயிட் பண்ணி நான் போயிருந்திருப்பேன். இல்ல சார ஜெயிலர் 2 ரஜினி மேல சந்தேகப்பட்டு பாலையா போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அவன் நேக்கு புரியுதா? என்னைக்குமே ஒரு இப்ப ஹீரோ சொதப்பும் போது இன்னொருத்தர் யாராவது காப்பாத்துற மாதிரி இருந்தா அதான் மல்டி ஸ்டார் பெருசா இது பண்ற மாதிரி, புரியுதா? ஆனா இவனுங்க வந்துட்டு மானங்கெட்டத்தனமா கோட்டுன்னு கோட்ல ஒரு மயில் வந்து எப்படித்தனமா இருக்கும். பிரபுதேவ படம் இல்ல பிரபுதேவ படமும் ஓடாது. பிரசாந்த் ஃபீல்டு விட்டு அதான் இவனுங்க பேர்ல தள்ள கட்டுவானுங்க. அதாவது எப்படித்தமா இருக்கும். இல்ல பிரபுதேவாவும் அமெரிக்கானும் ஒண்ணு. அதான் பிரசாந்தும் அதை யோசிச்சு பாரு. பிரசாந்தும் நாகார்ஜுனாவும் ஒண்ணு. அதான் என்னடா கான்செப்ட் அது விடுங்க. இன்னொன்னு இந்த லியோல சஞ்சய் தத்து தூக்கி வரானுங்க. சஞ்சய் தத்துக்கு எதுவுமே இல்ல. அர்ஜுன் தான் சேர்த்து அர்ஜுனே தூக்கின்னு வந்தானுங்க. அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அமெரிக்கா வந்து கேமியோ பண்ணல, எக்ஸ்டெண்டட் கேமியோ. ஆமா அது லோகேஷ் சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போமா. அதுதான் ஏதோ நடுவுல உன்னோட நாகார்ஜுனா கைமா பண்ற இல்ல நாகார்ஜுனா கைமா பண்றாங்க. குறுகால வருவான். அதான் நான் அவனுக்கு எல்லாம் புளுத்தி நான் தான் வளர்த்தி அப்படின்னு எப்படிரா போட்ட எப்படிரா. அதான் நான் ராயல்ல வருவேன். எப்படி 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 போட்ட நீ தானே போட்ட சொல்லு. எப்படி போட்ட நீ தானே போட்ட உடனே போட்டீங்களாடா? இல்ல 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 உடனே தலைவர் சொல்லு. வாழ்த்துக்கள். ஓ மை காட் அப்படியா? ஓ எனக்கு தெரியும். அப்படியா? எப்போ எனக்கு தெரிஞ்சு இல்ல எங்க கைவிடப்பட்டது. ஆனா இல்ல எனக்கு இல்ல அது கிளைமேக்ஸ்ல இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு தான். அதான் நான் யாருன்னு தெரிஞ்ச இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் புளுத்தி டைலாக் இருக்கும்ல, அது வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வரும்னு நினைக்கிறேன். இல்ல சார் ஒரு நிமிஷம். என் மூடு எப்படி தெரியுமா? ஓப்பனிங் டே கண்டிப்பா போக மாட்டேன். ஏன்னா அதான் இந்த இளவு எங்க நடக்குதுன்னு பாக்கணும். அது புரியுதா? அதாவது ரிவ்யூ கேட்கணும். ஆனா ரொம்ப நல்லா இருந்தா, அதாவது ரொம்பனா எப்படின்னா படம் ரொம்ப நல்லா எடுத்துப்போம். வீக்கெண்ட் ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தா ஏதாவது ஒரு டைம் போகலாம். ஆனா மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தாலே போக மாட்டேன். எட்ரா பொட்டிய அவ்வளவுதான். பொட்டியில போக வேண்டியதான். மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தாலே பொட்டி தான். அவனு நான் எழுதிட்டே பொட்டி தான். அவ்வளவுதான். நான் உங்களுக்காக பாத்துட்டு வரேன். ஜெனியூனா சொல்றேன். நான் போய் பார்த்து வரேன் லோகேஷ்காக. ஆனா இல்லடா எல்லாம் ஒரு மொமெண்ட் தான். இப்ப இல்ல இது எப்படி தெரியுமா? நீனா போறதால மட்டும் அந்த படம் நல்லா இருக்க போறது இல்ல. அதான் நல்லா இருந்தா அமோக வெற்றி, நல்லா இல்லைன்னா நாசமா போகுதுன்ற மாதிரிதான். 74 பண்ணிருக்கு சொன்னாங்க தலைவன். 75 கோடி பண்ணி அதான் தலைவன் தலை தான். இல்ல தலைவன் தலைவே மிக்ஸ்ட் ரிவ்யூ வரும்போதே சொன்னேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சதா ஓடிடும். ஆனா அந்த படத்தை நம்மளும் பார்க்கல, நம்மளுக்கும் தெரியுமான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மேட்டர். அதான் ஒன்னு சொல்லிட்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் பவர் இது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். ஏன் நம்பாலே வாரிசு அதை நம்பிதான் இருக்கணும். புரியுதா? கிளாஸ்ல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். ஒருத்தவன் தான் மைக்கேல் ஜாக்சன், அவன் என்னன்னு தெரியும். அதான் அது எல்லாமே அதான் ஃபேமிலி படத்தோட பவர் தான். இப்ப அதான் வாரிசு வந்துட்டு இப்ப நம்ம ஃபேன்ஸுக்கே வந்துட்டு பீஸ்டா வாரிசுன்னு கேட்டா சில பேர் பீஸ்ட்னு போவோம். ஆனா பீஸ்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுல பெருசா பண்ணல. புரியுதா? வெறும் 100, 120 தான் பண்ணிக்குது. ஆனா வாரிசு எடுத்து பாரு, எல்லா தேட்டரும் ஒன்னும் தேட்டறதுலயும் டாப் 4ல இருக்கும். அது அந்த வருஷத்துல வேணா எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒரே இடத்துல ஒரு படத்தை எடுக்கணும். அதுவும் விஜய் தான் ஒரே பாட்டு வச்சுதான் நடுவில் இது பண்ணணும். நிறைய தான் புதுசா ட்ரை பண்ணுது விஜய். நம்ம விஜய் இதுல புதுசா ட்ரை பண்ணுது. ஆனா இல்ல தளபதி புதுசா ட்ரை பண்ணிட்டு யோசிப்பாரு, இது சரிப்பட்டு வராது, பழைய பேட்டர்ன் போயிட வேண்டியதுதான். எடு மாமே வாரிசு ஒரே ஆட்டம் தான். நான் ஒண்ணு சொல்லிட்டேன். ஃபிளாப் ஆனா ரஜினி என்னத்த வாழ்த்துக்கள் என்கிட்ட ஜெயிலர் இருக்குது அப்படின்னு புரியுது. அவன் எஸ்கேப். அனிருத்தத்துக்கு என்கிட்ட வேற படங்குது அவனும் போயிடும். அவனும் எஸ்கேப். மாற்றுறது லோகேஷ் தான். ஆனா என்ன கேட்டா லோகேஷ் ஃபேன்ஸ் இல்ல லோகேஷ்க்கு முட்டு கொடுக்குற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவனுக்கு என்னத்த சொல்லுவானுங்க, சார் கைதிட்டு இருக்கு சார், விக்கெட் இருக்கு, அதான் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா என்னைக்குமே இதுல ஒண்ணு பண்றான்ல சன் பிக்சர் தான் தலையில துண்ட விட்டுருக்காங்க. இல்ல அடுத்த லைக்கா சன் டிவி. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல நல்ல மார்க்கெட்டிங் பண்ணிருக்கான்.
நீ நீ இப்ப அமேசான்ல ப்ராடக்ட் வாங்கினாலே தலைவர் தான் இருப்பாரு. என்ன இந்த மூஞ்சிக்கு தான் ஆமா. உண்மையில புரியுதா? யோசிச்சு இல்ல இதுல கிடைக்கவே எனக்கு தெரிஞ்சு இல்ல இதான் பிரணாம் வாங்குவான். மாமே ஒரு ஹெட்செட் ஆர்டர் பண்ண மாமே தலைவர் வந்துட்டாரு. என்னடா தலைவர் வந்துட்டாரு சின்ன பாக்ஸ் டப்பால சின்ன கூலி பாக்ஸ் கூட போறானுங்கண்ணா. ரொம்ப சின்ன பாக்ஸ் கூட தக்லைஃப் போட்டு வரலையே, கூலிக்கு வருது இல்ல அப்படின்னு இல்ல சொல்லி அதான் இல்ல வருத்தப்படுறாரு bro. டிஎல் நம்ம பையன் காட் பண்ணிட்டான். என்னடான்னு பார்த்தா அதாவது இந்தியன் சினிமாலேயே யாரும் பண்ணாத ஒரு ப்ரொமோஷன் பண்றேன்னு சன் பிக்சர் போட்டிருந்தான். என்னன்னு கிளிக் பண்ணி பார்த்தா தான் அமேசானோட டைப் பண்ணியிருக்கோம். யார் எந்த போட்டி வாங்கினாலும் அதுலதான் வத்தி போட்டியோட எங்க தலைவர் இருப்பாருன்ற மாதிரி அதான் இது பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுக்குன்னே தெரியல. துப்பாக்கிக்கு வந்து பிஸ்லரியில போட்டோம்ல ப்ரோ. நம்மலாம் ஒண்ணு சொல்லிட்டா விஜய் இல்ல எல்லாருமே ஒண்ணு சொல்லிட்டா ஆமா நம்ம பிஸ்லரியில போட்டோம் இல்ல bro. நான் ஒண்ணு சொல்றேன். தளபதி படத்துக்கெல்லாம் என்னைக்குமே கம்மி, எல்லா படத்துக்கும் கம்மி ப்ரொமோஷன் தான், ஹைப் தான் அதிகம். அது மாதிரி என்னைக்குமே ப்ரொமோஷன் பண்ணாம ஹைப் ஆனதே விஜய் படம் தான் அதிகமா இருக்கும் எனக்கு. ரஜினிக்கெல்லாம் அதிக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க எல்லாரும். லைக்காலாம் கோடி கோடியா கொட்டியிருக்கான். கலைப்புலி எல்லாம் ஃபிளைட் ஜட்டி வரைக்கும் கொட்டியிருக்கான். கபாலிக்கு தான். இப்ப சன் பிக்சர் பாத்தியா? இப்ப சன் பிக்சர் பாரு, இல்ல அட்டை போட்டி வரையும் ஓட்டல சன் பிக்சர், அங்க வரையும் இறங்கி வச்சிருக்கான். விஜயனாக்கு அதிகபட்சம் பண்ணது அந்த ட்ரோன் ஷோ ஒன்று பண்ணாங்க லியோல. அது ஒரு ஓரளவுக்கு பெரிய ப்ரொமோஷன். வழக்கமா எல்லாரும் பண்றாங்க. ட்ரெயின்ல ஓட்டி இருக்கோம் கத்தி படத்துக்கு, அதுக்கப்புறம் வாரிசு, அப்புறம் நார்மல் தான் இல்ல அந்த வாட்டர் கேன் இதெல்லாம் லியோக்கு துபாய்ல இருந்து பாராசூட்ல காமிச்சாங்களே ப்ரோ. அது உங்களுக்கு முன்னாடியே எங்க தலை பண்ணிட்டாரு துணிவுல மேல இருந்து குதிக்க. அதான் எது ஆனா இது டவுட் என்னன்னா, இல்ல ஆகாயத்துல யாரா பாக்குறது அது ஒரு கேப்டன்ல இருக்கணும் பண்ணானுங்க. வெறும் பாலைவனத்துல போய் கார் ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஆரைவந்தலக்கா இது பரவாயில்ல. அண்டர் வாட்டர்ல ஒரு இது பண்ணானுங்க. அப்பதான் ஒருத்தன் கலாய்ச்சான், ஏகே ஃபேன் அண்டர் வாட்டர். புரியுதா எதுக்கு அவனு கூப்பிடுறானுங்கன்னு சொல்லுங்க சித்பர சொல்லுங்க. உண்மையில அது ப்ரொமோஷன் இருந்தது. எப்பயாச்சும் பாரு ஏகே ஃபேன் அண்டர் வாட்டர் இதுன்னு சொல்லுங்க. கேப்டன்ல பாக்கணும். இது அடிக்கும் வார் 2 ஓபனிங் அடிக்கும். வார் 2 விட கூலி ஓபனிங் வரும். இல்ல ஓவர்சீஸ்ல இப்பவே நல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. வார் 2 பெருசா இல்லடா இது பிச்சு இல்ல. ஓவரால் பார்த்தா வார் 2 விட கூலிக்கு தான் ஓபனிங் இருக்கும். ஆனா இதுல கொடுமை என்னன்னா கன்சிஸ்டன்சி வந்துட்டு வார் 2 தான் இருக்கும். ஓகேன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் இது எப்படி தெரியுமா, ஜவானை விட லியோ ஓப்பனிங் அதிகம். ஆனா ஜவான் வந்துட்டு தான் 1000 கோடி பண்ணிச்சு, லியோ பண்ணல. இன்னொன்னு லியோ மல்டிபிளெக்ஸ்ல விட்டுருந்தா கூட, ஹிந்தியில விட்டுருந்தா கூட பண்ணியிருக்காது. 800 கோடி பண்ணியிருக்கும். அதான் ஹையஸ்டா பண்ணியிருக்கும். ஹிந்தி அதான் சொல்றேன், ஹிந்தி தான் அது இருக்கிறதுலே அது ஒண்ணுதான். அங்க பெரிய டாப் ஆக்டரா இருக்கணும், இல்ல கடவுள் பக்தி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். சும்மா தான் சொல்றேன், அமெரிக்கான வச்சுன்னா அவன் முண்டா பண்ணி போட்டு போய் தக்கற சுட்டினா மட்டும் வந்துடாது. இல்ல இப்போ ஆமீர் கான் பெரிய ஆக்டர் தான் சொல்லலாம், பட் காட்டுற உதவும் இருக்கு ப்ரோ. ஆனா ட்ரைலரை பார்த்தா 3x4 ஷார்ட்ஸ்ல காட்டியிருக்காங்க போல. ட்ரைலர்ல போட்டு காட்டியிருக்காங்க போல. ட்ரைலர்ல நாகார்ஜுனாவே நல்லா இருந்தான். நாகார்ஜுனா தான் ப்ரோ சூப்பரே. உபேந்திரா கூட சூப்பர் தான். ஏன்னா அந்த கண்ணு இப்படி ஆட்டுறது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் உபேந்திரா கிட்ட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல, நல்லா இருந்துச்சு அது. பட் நாகார்ஜுனா தான் ஷோஸ் கல்லரு. சாரு அந்த கண்ணை ஆட்டுறதெல்லாம் ஏன் பிரகாஷ் ராஜ், ஏன் அன்னியன்ல விக்ரம் பாத்துட்டு வந்த பரம்பரைனாங்க ப்ரோ. அதுக்குன்னு நம்ம அவங்களோட போய் கம்பேர் பண்ணக்கூடாது ப்ரோ. இவன் கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ண பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா இந்த படம் எனக்கு பிடிக்காது அந்த யூஐ பார்த்துட்டு. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் தான், திரும்பவும் சொல்றேன், ரொம்ப கேவலமா தான் இது இதுவா இருக்குமே தவிர. ஆனா அப்படி எடுக்க மாட்டான்னு தான் லோகேஷ் இது பண்ணானு. அவன் கோளாறு கொடுப்பான், ஆனா அந்த கோளாறையும் இவனுங்க வந்துட்டு கண்டுக்க மாட்டானுங்க. புரியுதா? ஏன்னா கேட்டா சார் அது மல்டி ஸ்டாரரு, அது கமர்ஷியல் படம், நாங்க மாஸ் காட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படி போய் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஆனா சித்புரோ இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் இது மாதிரி எடுத்தாலே படம் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஆமீர் எஸ்ஆர்கே இவங்களுக்கு எல்லாம் தெரியும் சவுத் இல்லாம இவங்களோட கரியர் வந்து முன்னேற முடியாதுன்ட்டு. நார்த்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு தெரியும்ல. உங்க சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து சவுத் கிட்ட இருந்து பேன் இண்டியன் பிலிம்ஸ் கிட்ட இருந்து த்ரெட், வெப் சீரிஸ்லாம் அதிகம் அங்க. அப்புறம் ஐபிஎல் சீசன் ப்ரோ இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, இதுதான் யூகேல தான் சென்சார் இது வந்திருக்கு. அதான் கூலி இது 0 கட்டினா இப்ப ஏ சென்டர் அதான் ஏ சர்டிபிகேட்டோட கிளியரா விட்டுருக்கான். 18 வயசு கீழே யூகேல இருக்கிற யாரும் போக மாட்டான். மயிரை போடுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல கூட சின்ன பசங்க இட்டு போவாங்க, பட் சிங்கிள் ஸ்கிரீன்ல மட்டும் தான். மல்டிபிளெக்ஸ்ல செருப்பால எடுப்பாங்க. இல்ல தமிழ்நாட்டுல அலோவ் பண்ணுவானுங்க, அது என்னமோ தெரியல. ஒரு வாரத்துல தெரியதான் ஓட போதா இல்லையா. நடுவுல கொஞ்சம் லேக் ஆச்சுனாலும் சுமாரா இருந்தாலும் ஓடாது. என்ன கேட்டா ப்ரோ நீங்க பாருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ கேவலமா வரும், அது லோகேஷே சொல்லிட்டான். செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ தான் நல்லா இருக்கும்.
எப்படி 2 ஹாஃபுமே நல்லா எடுத்துக்கலாம். இல்ல அவன் தான் சொல்றானே இன்டர்வியூல, படம் தான் இன்டர்வல்ல தான் வந்துட்டு சரிதான் கதை வந்துட்டு ஸ்ட்ராங்கா உள்ள போகும், இன்டர்வல்ல இருந்தா வந்துட்டு படம் நல்லா இருக்கும்ன்றான். லியோ இன்டர்வல் பார்த்துட்டு லீ இன்டர்வல் அது மாதிரி கேட்டு போறோம். இல்ல கண்ணாடி ஓடுக்கணும் அவன் பல்ல ஓடிக்கா இதுல அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பில்ட் அந்த 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 மேன்ஷன்ல தான் ஃபைட் சீனா இருக்கும் நினைக்கிறேன், தேவா மேன்ஷன். அதான் அந்த பாட்டு வந்துச்சு இல்ல அந்த கூலி பவர் ஹவுஸ் பாட்டு வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அதான் இன்டர்வல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உடனே ஒரு அதான் தேவானா யார் தெரியுமா, அவர் சட்டையில எத்தனை பட்டனுக்கு தெரியுமா, அது பட்டன் அவரே தச்சாரு தெரியுமான்னு அதான் புரியுதா, பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவோம். அதான் உடனே வரும் கூலி பவர் ஹவுஸ்ன்னு போட்டு இன்டர்வல் விட்டுரும், இன்டர்மிஷன். அப்பதான் யூடியூப் பிரசாந்த் போயிட்டு இன்டர்வல்ல போய் சொல்லுவார், என்னங்க படம் இது, மை காட் பிரமிப்பா இருக்குங்க என்னதான். அதான் உனக்கு புரியுதா? இல்ல 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 அதாவது இப்போ இன்டர்வல் கிளைமேக்ஸ் இது 2 மட்டும் எடுத்தா தெரியல, அது தப்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மைதான், உண்மையில இன்டர்வல் கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலே தப்பிச்சிருவானுங்க தெரியுமா. ஏன்னா ஆடியன்ஸ் மைண்ட் செட் இவனுக்கு இது எப்படி தருமா நவீன, இவனுக்கு எப்பெல்லாம் வெளியே போறானுங்களோ அதுக்கு முன்னாடி நல்ல சீன் வச்சாலே இவனுக்கு படம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுங்களை யோசிக்கவே விடாது. ஜெயிலர்லாம் எனக்கு ஜெயிலர் இன்டர்வலே பிடிக்காதடா, இவனுக்கு தான் சொல்லுவானுங்க ஏதோ கத்தி. இல்ல ஏன் சில பேர் இந்த கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலே படம் பாசிட்டிவ் வருது. ஆமா, ஏன் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மைண்ட்ல என்ன இருக்கும் புரியலையா? இது எப்படின்னா மைண்ட்ல அதான்டா நிக்கும் உனக்கு. ஒன்னோடா நீ இல்ல இல்ல இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்க போற, என்ன மைண்ட்ல இருக்கும், இன்டர்வல் தான் ஞாபகம் இருக்கும். புரியுதா? இன்ட்ரோ சீனா ஞாபகம் இருக்கும், அது இன்டர்வல் தான் ஞாபகம் இருக்கும். சைக்காலஜி தான். கிளைமேக்ஸ் அந்த வெளியே வரும்போது டக்குன்னு வெளியனால அப்படி சொல்றாங்களா சொல்ல முடியாது. அமெரிக்கானே வந்துட்டு அதான் ஐயோ தேவா சார் நீங்களா துப்பாக்கிய பிடிங்க சத்தியமா பண்ணாலும் பண்றோம். புரியுதா? ஏன்னா டம்மி பண்ணி காட்ட மாட்டானுங்க ரஜினி, ஏன்னா வயசுல பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு பண்ணாலும் பண்றோம். ரஜினி டம்மி பண்ற பிரச்சனை ப்ரோ, ஆமீரை டம்மி பண்ணி போறானுங்க. ஆமீரை டம்மி பண்ணுவோம் கண்டிப்பா. கேள்விப்பட்டீங்களா? ஆமா, என்ன சிவகார்த்திகேயன்றானுங்க, அது ஜெயிலருக்கும் சொன்னானா நடக்கலையே, சும்மா சொல்லுவானுங்க. நாங்களா சும்மா ஹைப் பண்ணிட்டு. இல்ல ஆனா பிரதீப் படத்துல கேமியோ வரும் ப்ரோ. இல்ல பிரதீப் படத்துல சொல்றாங்க. பிரதீப் படத்துல கேமியோ ஸ்டார் ஆக்கிடுவானுங்க. மலேசியான்னு போட்டுருந்தான். மலேசியா தான் கன்ஃபார்ம், அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். டேட் மட்டும் நடுவுல எனக்கு தெரிஞ்சு புயல் ஏதாவது தெரியல, புயல் ஏதாவது இது வந்தா விஜய் வந்துட்டு ஏதாவது அறிக்கை விட்டு இல்லை டேட் எதாவது மாற்ற வரா, இல்லை நடுவில் எங்கேயாவது வாய்ப்பு. அவன் 27 தான் இப்போதைக்கு. நவீன இன்ஸ்டாகிராம் தான் எல்லாம் கழுவி ஊற்றிட்டு போய் அதுக்கப்புறம் நைட்டு நோண்டுறேன், 2-3 இன்ஃப்ளூயன்சர் நம்ம தெரிஞ்சவங்களும் இருந்தானுங்க, நம்ம ஃபாலோ பண்றதா நம்ம மதிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம். சொல்றானுங்க அதுவும் உலகநாயகன் சார் என்ன ஆக்டிங் சார், என்ன படம் சார், மணிரத்னா சார் மேக்கிங் சார்ன்றான். நானா அதான் ரிப்போர்ட்டஸ்ட் அன்ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். நாயகன் மறந்துடுவீங்க, தக்லைஃப் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். இந்தியன் சினிமாலே முறையான இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சது RK5 தான், கமலையான. ஆனா லூஸ் படத்தை நல்லா பண்ணிதான் கொஞ்சமாச்சும் ஓட்டலாம். கர்நாடகால குரங்கத்தெல்லாம் காமிச்சாங்க. இது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம், அது ஒரு ப்ரமோஷன். இது கிளைமேக்ஸ் நல்லா எடுக்க வாய்ப்பு இருக்கு லோகேஷ், ஜெயிலர் வர மாதிரி. எனக்கு என்னமோ இந்த இன்னொன்னு இல்ல நீ பார்ட் 2 இல்ல, அது அவனே சொல்லிட்டான். பார்ட் 2 அந்த கன்ட்ரிபியூஷன்லாம் இல்ல. நல்ல படம்லாம் வேணாம், மோனிகா சாங் கட் பண்ணா போடுங்க போ. மோனிகா சாங் ஏன்னா அதுல என்ன பெருசா இது இருக்கு, யூடியூப்ல தான் போய் பாரு, இதுல என்ன விட்டுரும் அது டக்குன்னு. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே மோனிகான்னு கத்தின்னு ஓடியாருது ஒன்னும் வரைக்கும். அதெல்லாம் வேணாம். ரெட் கலர் ட்ரெஸ் நல்லா சேலா இருக்கும் போல துணி கடைக்காரங்களுக்கு. ஏன் ப்ரோ ப்ரோ லியோக்கு வந்து கட்சி வருவாரு பாத்தீங்களா ஏஜென்ட் விக்ரம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது அந்த போஸ்ட் கிரியேட்டிவ் பயங்கரமா பாசிட்டிவ் வரல ப்ரோ லியோக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல முதல்ல இல்ல லியோக்கு இது பண்ணதே கரெக்டா தானே கேட்டேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல ப்ரோ இதை விட சூப்பரா என்ன சொல்றது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பயங்கரமா, ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் தான் எனக்கும் சரி நிறைய பேர் நெகட்டிவா அமையுது. நம்ம ஆளுங்க யார் தெரியுமா,
கைதி வரும்போது விஜயம் ஒரு அழுக்குலுங்க ஏத்துன்னு லாரி ஏத்தணும் ஒன்னொன்னு நானுங்க செருப்பால டிஃபன் அப்பயே சொன்னேன் கம்முன்னு இருந்து. இல்ல ஒரு எல்லாமே நம்ம தள்ள போட்ட கூடாது. நம்மளுக்கு நல்லா வந்துச்சா அவள்தான் நல்லா இது ஓகே. கடைசியில ஒரு முட்டா பையன் கால் பண்ணுவான் அவனை மட்டும் இது பண்றீங்க. அதாவது நீ எதுக்கடா கால் பண்றன்ற மாதிரிதான். அதான் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான். நம்மண்ட தான் இதுவா தான் மார்க்கெட்டா இது பண்றோம். சூரிய வச்சு பங்கு பிரிச்சுன்னு. ஆனா யோசிச்சு பாரு நவீன, சப்போஸ் லியோல சூர்யா வந்துட்டான்னு சும்மா கிளைமேக்ஸ்ல சூர்யா வந்துட்டான்னு அதாவது படம் முடிஞ்சு பெருக்கிற ஆயா போகும்போது அவன் வாய்ஸ் வரும் சார் எஸ் சார்னு. அதுக்கே பங்கு கேட்டானுங்க சத்தியமா. அதுக்கே சில பேர் பங்கு கேட்டானுங்க. இவ்வளவு எனக்கு FDFSல நாங்க வந்துட்டு டக்குன்னு தான், ஏன்னா ஆந்திராவில் டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வரும். நான் பேப்பர் இதெல்லாம் இருந்தது எனக்கு தெரியல. அப்புறம் செகண்ட் ஷோ மதியானம் இங்க பார்த்தோம் ஊர்ல. நீங்க வந்து அப்புறம் மதியம் ஒரு ஈவினிங் பார்த்தோம், ஈவினிங் ஷோ. அதெல்லாம் தெரிஞ்சது ஓ இவன் வாய்ஸ் எடுத்த அப்படின்னு. எண்டுல கிளம்பி போயிட்டு இருக்கேன். அது கிளம்பும் போதுதான் ப்ரோ அதான் சொல்றேன். இல்ல அதுக்கே 2 பேர் ட்வீட் போட்டானுங்க. புரியுதா? போன தியேட்டர்ல ஆயா இல்லடா அதுக்கே வந்துட்டு எங்களுக்கும் 4 பேர் கத்துறானுங்கன்னு ட்வீட் போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நீ ஏதாவது கேமராமே பண்ணிருந்தேன்னு படத்துக்கு கைதியோட அந்த மிக்ஸ் வரும்போது கத்துறானுங்க. அந்த சவுண்ட் வரும்ல. கைதி ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு விக்ரம் கைதி ரெஃபரன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. விக்ரம் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகல. கைதி தான் சூப்பரா இருந்துச்சு லியோல. இல்ல இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான். புரியுதா? அதாவது கைதி இது வந்துட்டு கரண்ட் போர்ஷனோட கனெக்ட் ஆகுது. இந்த விக்ரம் ரோலக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பாஸ்டோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா தான் லியோ யாருன்றது அவனுக்கே தெரியும். அதான் இந்த விக்ரம் தெரியும், அதான் இவனுக்கு ரோலக்ஸுக்கும் தெரியுன்ற மாதிரி அதான் இது பண்ற மாதிரி. இது ஒரு சின்ன கனெக்ஷன் தான். வேற எதுவும் இந்த படத்துல இதை ஆட் பண்ண வேணாம், அவனே இது பண்ணிட்டு தான் இது பண்ணிட்டான். இன்னொன்னு இப்ப இது அடுத்ததான் கூலிலாம் எல்சியூ இல்ல. இதுல சில பேர் பாத்துனுக்குறேன் அதான் எல்சியும் போடுறானுங்க. ஐப் இல்லைன்னா பிச்சை எடுறான்னு சொல்றேன். அதை சொல்லும் போதுதான் அந்த தெருவுல 4 நாளா போய் பிச்சை எடு போற எல்லா இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கான். எல்சி வந்து இது ஸ்டாண்டர்ட் மூவின்னு எத்தனை வாட்டி சொல்றது. இல்லடா எத்தனை, அதாவது இது இப்ப மல்டி ஸ்டார் இருந்தாலும் எல்சியூன்றானுங்க. அப்ப என்ன ஜெயிலர் என்ன ஜெயிலர் பீஸ்ட் யூனிவர்ஸா? டாக்டர் யூனிவர்ஸா? பிரேக்கிங் பேட் டாக்டர் யூனிவர்ஸ் தான். டாக்டர் ரெண்டுமே அவன் எடுத்த எல்லா படமும் பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ் தான். எல்லாம் ஒரே வாடை தான். ஆனா இவனுங்க இல்லையா ப்ரோ, இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ப்ரோ ரஜினிக்கு ரொம்ப சோம்பர்ஸ் நம்பரு. நான் சொன்னா டேய் ஜெயிலர் மல்டி ஸ்டார் லியோ விஜய் பண்ணதான்னு சொல்லலாம். அவன் சஞ்சய் தேவ் தூக்கிடுவான் தரன்னு சிரிப்பு வருது எனக்கு. சரி அப்ப என்ன தம்மா சஞ்சய் தத் என்ன லியோ வந்துட்டு ஹிந்தில நான் தான் 40 கோடி பண்ணிருக்க, அதை தூக்கி போட்டுரு. அதே மாதிரியாதான் நீயும் இது பண்ணு. ஏன் இப்ப கூலி வருதுல்ல, கூலியை வந்துட்டு இந்திய கலெக்ஷனை கட் பண்றேன், அது எவ்வளவு வருதுன்னு பாப்போம். இது எப்படி தெரியுமா? நம்ம நினைச்சா இதெல்லாம் கட் பண்ணிடலாம். 2.0 கட் பண்ண முடியுமா? 200 crores ஹிந்தில இல்ல ப்ரோ. இல்ல அந்த லியோல கட் பண்ணாலும் ஒரு 10 கோடி தான் கட் பண்ணுவோம் நார்த் இந்தியா கலெக்ஷன். ஏன்னா 30 கோடி நம்மளால மார்க்கெட் இருக்கு. திரும்பவும் கேரளால சேட்டானுங்க ஒரு வாள் எடுத்து நம்மள முதுகுல சொருகிட்டானுங்க. புரியுதா? அந்த டைம்ல வடக்கானுங்க தான் கோட்டை இந்தியில ஓட்டினாங்க. மருந்து தடவை வடக்கான் தாண்டி இல்ல உண்மையில யாருமே கோட்டை இந்தியில ஓடுன்னு சொல்லல. புரியுதா? ஏன் நம்மளும் சொல்ல பார்த்தா டுஸ்டா தான் கோட் வந்துட்டு இல்ல 13 வெறும் கேரளால கோட்டை 13 கோடி ரைட்ஸ் படி படம் வந்துட்டு ஃபிளாப் தான் கேரளால கோட்டு. ஆனா எல்லா இடத்துலயும் அது பெரிய இதுதான். ஆனா ஹிந்தியில பார்த்தா படம் ஹிட். வெறும் 1000 ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் பண்ணானுங்க. 25 கோடி. அதுவும் இதுல ஹைலைட் அந்த போட்டது யார் தெரியுமா? ஜி ஸ்டுடியோஸ் போனி மாமா. அதான் ஏகே ஃபேன்ஸ் பார்த்துட்டு இது பண்ணானுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியாடான்னு வலிமை பண்ணாங்களே, வலிமை த பவர். இல்ல அது பண்ணாங்க, பட் வந்துச்சா 40 லட்சம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் மறந்தாச்சு. கங்குவாலா? இல்லடா, வில்லனும் ஹிந்தி, ஹீரோயினும் ஹிந்தி. இன்னும் நாங்க ஈவென்ட்லாம் வச்சாங்க. அதான் அங்க ஈவென்ட் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா எல்லாத்தையும் பண்ணும்போது ஓப்பனிங் டே அன்னைக்கு ஒரு கிளம் வருவான்னு அவங்க எதிர்பார்க்கல. ஒரு கெல்ட்டு போய் வந்தா ஆதங்கத்தை கேளுங்க அப்படின்னு வந்தா. படம் எடுக்கிறாங்க. இல்லடா எனக்கு சத்தியமா, அதாவது
அந்த டைம் ப்ளூ சட்டையை மறந்துட்டானுங்க. சத்தியமா அது எனக்கு வழக்கமால ப்ளூ சட்டை தான் பார்ப்பானுங்க. ப்ளூ சட்டையை மறந்துட்டானுங்க. இந்த கேரக்டர் போய் ஃபேமஸ் ஆகிறான். எங்க இருந்து சொல்லலை சார், எங்க இருந்து வந்தானே தெரியல வந்துட்டான்ற மாதிரி. யாருக்குமே இது நடக்கல, புரியுதா? உண்மையிலே எத்தனையோ பேர் படம். ஏன் இப்ப அண்ணாத்தே அதான் அண்ணா இல்ல அண்ணாத்தே பீஸ்ட் இல்லடா, அண்ணாத்தே பீஸ்ட், வலிமை, பிரின்ஸ், அதுக்கப்புறம் இந்த நானே ஒரு நிறைய படம் தான். டயர் 2லயே நிறைய ஃபிளாப் இருக்கு, டயர் 1லயே ஃபிளாப் இருக்கு. ஆனா இல்லடா, இது தக் லைஃப், புரியுதா? எந்த படத்துக்குமே வராது அந்த கிழமை, இதுக்கு வந்துட்டான் போது எல்லாம் ஷாக் ஆயிட்டானுங்க. சொல்லு அலைஸ் ஒரு 4.5 மணி நேரம் எவனோ படம் இருப்பானா? 4.5 மணி நேரம் ஏதோ ஒரு படம் தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன படம் தான் தெரியல. மேல ஒண்ணு அனுப்பிச்சிருக்க பாருங்க. ராஜா சாப் 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜா? 2 மணி நேரம் கிராப் பண்றோம், 2.5 மணி நேரம் படமா இருக்கும். பேய் மசாலா படம் தானே அது, சுந்தர் சி மாதிரி பேய் படம். ஓடா இந்த படம் தான் பிரபாஸ் எப்படிப்பட்ட ஸ்டார்னு ட்ரூ பொட்டன்ஷியல் இந்த படம் பிரபாஸ் காட்டுவான். மசாலா தான்டா, சும்மா தான். சப்போஸ் இந்த படம் அந்த ஒரு சுந்தர் இல்ல இந்த படம் கேதா இந்த படம் ராஜா சாப் மட்டும் நார்த்ல ஒரு 100 பண்ணிச்சு வச்சுக்கேன், பிரபாஸ்க்கு அங்க ஃபேன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணும்டா. ஏன்னா அவன் படம் அவங்க எல்லாம் ஓடும்டா. அது இது மட்டும் தான் ஓடல. அது என்னது, ராஜேஷ்யாம். ராஜேஷ்யாம். சப்போஸ் இது ஓடலன்னு வச்சுக்கேன், பிரபாஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, இது பாரு, ஆந்திரால அதிகமா ஃபேன்ஸ் இருக்கிறது 3 பேர். ஒண்ணுதான் மகேஷ் பாபு, பவன் கல்யாண், அதுக்கடுத்ததான் இந்த என்டிஆர் சொல்லுவாங்க. என்டிஆர் இது வந்து சொல்லுவாங்க இருக்கும். ஆமா, என்டிஆர் அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் இப்ப அதுக்கு அடுத்ததான் இது வர்ற மாதிரி. ஆனா இதுல மார்க்கெட் வைஸ் பார்த்தா பிரபாஸ் அல்லு அர்ஜுனுக்கும் பிரபாஸுக்கும் இருக்கிற மார்க்கெட் அங்க எவனுக்குமே இருக்காது. இப்போ புரியுதா? இப்போதைக்கு அப்படிதான். அதான் இப்படி இருக்கு. மகேஷ் பாபு எல்லாத்தையும் இல்ல இப்ப மகேஷ் பாபு வருவான், எல்லாரையும் புல்தி தள்ளுவான்றத தாண்டி இருக்கிறத வச்சுதான் பேச முடியும். ஆனா அவன் பண்றான். ஏன்னா ராஜமௌலி அதெல்லாம் பண்றான், வேற விஷயம். இல்லடா, இது எப்படி தெரியுமா, நாளைக்கு சும்மா சொல்றேன், நாளைக்கு தனுஷ் வந்துட்டு ஒரு 1000 கோடி கொடுத்துறான்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன், தனுஷ் ஒரு 1000 கோடி வச்சுட்டாங்கன்னு உனக்கு புரியுது ஒன்னாலும் இல்ல சொல்றேன். இல்ல தனுஷ் 1000 கோடி அடிச்சிட்டான்னு சும்மா சொல்றேன். அப்ப வந்துட்டு தமிழ்நாட்டுல யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் கேட்டு தனுஷ்னு சொல்லுவாங்க. இல்ல அதான் இது. இவன் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கான் யாரு, பிரபாஸ். பட் இல்லடா, பாகுபலிக்கு அப்புறம் ராதேஷாம் ஓடல, சாகோ ஓடல, சலார் இல்ல, சலார் மட்டும் தான் ஏதோ 600 கோடி, கல்கி 300. அதான் சொல்றேன், சலார் அவனுக்கு ஓகே இருந்தது. கல்கி தான், பாகுபலிக்கு அப்புறம் அவனுக்கு கல்கி தான் காப்பாத்துச்சு. இப்ப இது ஆன்லைன் பிரபாஸ் வந்து என்ன சொல்றது, நம்பர் 3 தான் நான் சொல்றேன். என்ன கேட்டா இல்ல, இதுக்கு அடுத்து அவனுக்கு ஹைப் பண்றது ஸ்பிரிட் தான். அந்த அனிமல் டைரக்டர் இதுதான். ஆமா, கூட அந்த டான்லி இருக்கான்ல, அதான் இந்த பைத்தக்காரன், நம்ம ஊர் பைத்தக்காரன் கார்ட்டூன்ல வச்சான் பாரு, அவன் ஒரிஜினலாவே கொண்டு வரான். புரியுதா? ஆனா அவனுக்கு நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, நம்மள சாம்பார்னு காரி துப்பான் பீடா போட்டு. ஆனா இன்னும் நிலைமை அப்படி இது. நீ என்ன பட்ஜெட்டாவே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தானா? சிஜி எல்லாம் அவ்வளவுதான் இல்லையா? இல்ல பேன் இந்தியா இதுவே இல்ல ப்ரோ, பேன் இந்தியா மேக்கிங் அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல, ஆனா ஸ்பிரிட் எனக்கே கொஞ்சம் வெயிட்டிங் தான் இது. ஏன்னா வில்லன் கொடூரமா இருக்கான். அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் சைக்கோவா தான் இருப்பான். கேட்டா தான் பிரபாஸ் சைக்கோ மாதிரி தான் காட்டும். டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. டிடி ரிட்டர்ன்ஸா? அந்த வைப்ல தான் இருக்கு அது கலர் பட்டன்ல. ஸ்பிரிட் எவ்வளவு அது அனிமல் மாதிரி, அதான் அனிமல், அதான் அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஸ்பிரிட் சாரி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த அதுல ராஜா சாப்ல ஸ்பிரிட்னு நினைச்சேன். அது 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 மேட்டர் பேர் படம்டா. இது எம்தமா இது அவன் சுந்தர் சி ஸ்பிரிட் சொல்லுவான், அது நினைச்சேன். ஸ்பிரிட்ல ஆவி நினைச்சிட்டே, அந்த ஸ்பிரிட் இல்ல இது படம் ஸ்பிரிட் வந்து வேற. அனிமல் ஹீரோயின் தானே இதுக்கு. அனிமல் லெவலுக்கு எடுத்துவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆனா அனிமல் எடுப்பான், வாய்ப்பு எடுப்பாங்க. இல்ல அனிமல் மாதிரி அந்த சீன்லாம் தான் பிரபாஸ் ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்களா தெரியல. இல்ல அது அந்த மாதிரி படம் இல்ல. ஆனா வல்காரிட்டியா இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா இவன் போலீஸா இருக்கான், வல்காரிட்டி அதிகமா இருக்கும். இந்த ஹித்ரி இருக்குதுல்ல, ஹித்ரில நானே எப்படி இருப்பான், இறக்கமே இல்லாம வரல புடிச்சு இருக்குது, புடிச்சதான் என்னென்ன பண்றான்னு தெரியும். அதெல்லாம் ஏத்துப்பாங்க ப்ரோ. பட் இந்த ஹித்ரியை விட 333 எடுப்பான். அதான் அந்த அனிமல் டைரக்டர் சைக்கோ அவன் இருக்கிறதுல. இல்ல அது எடுத்துருவான் ப்ரோ, வயலன்ஸ் எல்லாம் எடுத்துருவான். பட் உனக்கு தேவை மேட்டர் சீன் இருக்கும்டா போடா. இல்ல பிரபாஸ் பண்ணும்போது எனக்கு அக்செப்ட் பண்ண வேணாம். பிரபாஸ் வச்சு பண்ணலன்னா வில்லன் வச்சு பண்ணுவான்.
வில்லன் என்ன வேணா பண்ணிட்டான். பட் பிரபாஸ் வந்து டேய் ஒரு டேய் டேய் இன்னசென்டான டேய் ஆள் ப்ரோ. டேய் டான்லி இமேஜ் கெத்து விடுறான் பாரு தான் இந்தியன் சொல்லுவோம் பாரு இந்தியன் சினிமா சார் அப்படிதான் பண்ணுவானுங்க. இல்ல அந்த ஆள் பண்ணுவோம் நம்ம என்னன்னா அக்செப்ட் பண்ணுவானுங்க ப்ரோ நம்ம ஆளுங்க. அரே டான்லி அப்படின்னுவானுங்க. ஆனா டான்லி பிரபாஸ் அது ஃபேஸ் ஆஃப் நினைச்சாலே அது நல்லா இருக்கும். ஏன்னா பிரபாஸே வந்துட்டு 2 விஷால அட்டாச் பண்ண மாதிரி இருப்பான். புரியுதா? உண்மையில 2 விஷால சேர்த்து வச்ச மாதிரி இருப்பான். அவன் டான்லி கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். இது இப்போ சலார் தான் சலார் மாதிரி ஒரு உடம்பு ஏத்திட்டு நடிக்கும் போது கரெக்டாக தான் இருக்கும். இல்ல ஒரு பக்கம் பிரபாஸ் டான்லி, இன்னொரு பக்கம் வில் ஸ்மித் அல்லு அர்ஜுன். எரியுதா இந்த சொல்லுவாதான் வாலி எரியுது சார். நம்ம நிலைமை எப்படிக்குதுன்னா அதான் லைட்டா எரியுது. இந்த நடுப்புல வந்து மகேஷ் பாபு, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தா நம்மளுக்கு லாஸ்ட் படம் என்ன பண்றது. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம லாஸ்ட் ஜனநாயகன்னு பொலிட்டிக்கலா பண்றோம். பொலிட்டிக்கலா தான் பண்ணணும். அரசியல் வந்துட்ட பிறகு அதான் ஜனநாயகம் தான் கரெக்ட் சப்ஜெக்ட். சயின்டிபிக்கா தான் இது வேணா பண்ணலாம். அதான் இப்போ இந்த அல்லு அட்லி ப்ராஜெக்ட் இது இல்ல ஒரு பெரிய ஒரு மாஸ் படம் திரும்ப தான் லியோ ஆனா திரும்ப லியோ மாதிரிலாம் பண்ணா வாழ விட மாட்டானுங்க. திரும்பவும் சொல்றேன் விஜய் ஆனா உஷாரா பண்ணிருக்காரு பத்தியா. அரசியலுக்கு முன்னாடி வந்துட்டு லியோ பண்ணிருக்காரு. புரியுதா? கோட் எவனா கேட்க மாட்டான். கோட் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஃபேமிலியே தான் ஃபேமிலியும் ஆக்ஷன் படம் தான் கோட். இது வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் இது. ஆனா நீ சத்தியமா சொல்றேன் லியோலாம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு லியோ விட்டுருந்த மவன எல்லா சைடும் இல்ல இதுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லியோக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியும். தம் அடிக்கிறான் சர அடிக்கிறான் அதான் அந்த லேடி வந்தாங்க எடுப்பேன்னு தெரியும். நிறைய அதான் நிறைய பிரச்சனை. எனக்கிட்ட லியோன் டைட்டில் அந்த வீடியோ வரும் தெரியுமா? பிளடி ஸ்வீட் இது அந்த ப்ரோமோ சாக்லேட்ல டிப் பண்ணி எடுப்பாரு. அப்பயே வந்துட்டு போடுறான் அதான் கத்தி எடுத்து பொதுமக்களை வந்துட்டு வன்முறைக்கு தூண்டும் விஜய். சத்தியமா நியூஸ்ல தான் போடுவான். அடுத்த மார்னிங் பேப்பர் இதான் இருக்கும் பிளடி ஸ்வீட் அந்த ப்ரோமோ. ஆனா நீ கேக்கலாம் அதான் இல்ல 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 கேக்கலாம் கேங்ஸ்டர் படத்துல அப்ப என்னடா பண்ணதான் என்ன வச்சு எனக்கு முடியும். ஏன்னா ஃபேமிலி படமா எடுக்கிறோம் அதான் கையில நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்க லியோ டைம்ல சென்சார் பத்தி ஓவர்சீஸ் சென்சார் ரத்தம் தெரிய மாதிரி இந்தியன் சென்சார் பூ வர மாதிரி அது போட்டீங்க. ஆமா எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு பார்க்கும்போது. ஆனா பழைய சென்சார் போர்டு செம்மையா இருக்கும்டா. ஆனா அப்படி இருக்க கூடாது. அதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டவுட் நவீன துப்பாக்கிக்கு எவனாவது யூ கொடுப்பானா? துப்பாக்கில அந்த ஒரு சீனுக்கே இது கொடுக்கலாம். இந்த கழுத்துல வச்சு குத்துவாரு. கழுத்துல குத்துறது அதுவும் அந்த உடம்பு குத்தி ஒரு மாதிரி கிழிக்கிறது விரல வெட்டுறது கிளைமேக்ஸ்ல தான் 2 பேரும் அச்சன்மா வாங்க போறாது காலை ஓச்சினதான் நிறைய விஷயம். இவளையா இல்ல 12 பேரை நெத்தி போட்டுல சுடுறது தெரியாதான். நெத்தி போட்டுல ரத்தம் தெரிகிறது அதுவே ஒரு பெரிய இதுதான். சென்சார் போர்ட்ல அதுவே மாட்டிக்கும். இப்ப துப்பாக்கில கொண்டிருந்தா நிறைய சென்சார் ஆயிருக்கு. ஏல மாட்டி யூஏல திருப்பி இருப்பானுங்க துப்பாக்கிய. மதராசியே வந்திருக்கும். அவ்வளவு வயலண்டான ஃபிலிம். ஒரு நைட்டு தானே இருட்டுல ஏதாவது எப்படி தெரியுமா லைட் ஆஃப் பண்ற இருட்டுல வச்சு அதான் கேட்டா சென்சார் போர்ட்ல நைட்டுன்னு சொல்றேன். ஏஆர்எம்ல கன்வின்ஸ் ஆக மாட்டேன். கொடுத்தா பரவாயில்ல கட்சலா எடுக்க மாட்டேன். நான் ஒன் நைட்ல அந்த மாதிரி பார்த்தேன். நல்ல படம் மேக்ஸ் கனடாதான். அதுக்கப்புறம் தான் கைதி. என்ன கேட்டா அதான் இவனுக்கு கைதின்னு கைதியோட மேக்ஸ் சூப்பர் படம். அது சஸ்பென்ஸ். அதுக்கடுத்து கைதியும் நல்ல படம். அது நல்லா பண்ணிருப்பான். ஆனா கைதியில எதுவுமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்காது. அதான் அது ஓகே அப்படிதான் போகும். படம் முடியும் போதுமா தான் இப்ப இவனை எனக்கு தெரியும்னு அதான் ஜெயிலுல ஒருத்தர் இருப்பான். யாருதான் இல்லை. மேக்ஸ் எல்லாம் முடியிற செகண்ட் வரைக்கும் அதான் நிறைய போகும். அது மேக்ஸ்லாம் இங்க பெரிய ஆக்டர் வச்சிருந்தா இங்கே போயிருக்கேன். நம்பால் பண்ணிதான் அச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு இது செட் ஆகும் எல்லாரும். இல்ல சொல்லலாம் இந்த கைதி மாதிரி அல்ல இல்ல மேக்ஸ் தான் நம்பால் பெர்ஃபெக்ட். ஏன்னா இப்போ ஸ்டார் மேக்ஸ் செட் ஆகும். மேக்ஸ் தமிழ் ஹீரோஸ்லாம் செட் ஆகும். இல்ல எடுத்து தமிழ் டைரக்டர் தான். அது தமிழ் டைரக்டர் தமிழ் ப்ரொடியூசர். ஆனா இவனுங்க புஷ்பா வரும்போது ஒன்று பண்ணானுங்க பேரு விஜய் புஷ்பா நடிக்க சொல்லுங்க எதுக்கு அதே சொல்லுவான் பேரு. அதான் விஜய் அஜித் அதான் யாரு இவங்கலாம் நம்ம ஆளுங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எந்த படம் பெருசா அச்சீவ் பண்ணதோ அதை ஏன் தமிழ் சினிமால பண்ணக்கூடாதுன்னு வானுங்க. இது எப்படின்னா பக்கத்து வீட்டுல வந்துட்டு அதான் பெரிய சாம்சங் எல்இடி டிவி வாங்கிட்டாங்கன்னா நீயே வாங்கணும்னு ஆசைப்படுற மாதிரி தான் இது உண்மையிலே. இல்ல ப்ரோ அப்படி நம்ம ஆளுங்க பண்ணாலும் இவனுங்க வாழ விடுவானுங்களா?
குறை சொல்லுவானுங்க. முதல்ல அது ஏத்துக்க மாட்டாங்க. இது எப்படி தெரியுமா, காந்தாரா இங்க எடுத்தாலும் திட்டுவானுங்க என்ன கேட்டா. நீ காந்தாரா ஏத்துக்கனானுங்கன்னா அது வேற, அது ஒரு மலையாள படம் தான் நினைச்சானுங்க, பார்த்தா அது கர்நாடகா படம். அது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேஜிஎஃப் பார்ட் 1 அது இங்க ஓடல தான், அதே ஆனா ஏத்துக்கனாங்க, அதே பெரிய விஷயம். அது 10 crore பண்ணிச்ச பார்ட் பண்ணீங்க. வெறும் 10 கோடி தான். யாரு விஷால் தான் ரிலீஸ் பண்ணா. பார்ட் 2 தான் பார்ட் 2 தான் பெரிய ஹிட் ஆச்சு. 100 கோடி. விஷால் ஏதோ சும்மா ஃப்ளூக்ல பண்ணிருக்காப்ல. நான் 2 பேர் சொல்லுங்க ப்ரோ. ஒன்னு கலெக்டிவ் காரன், இன்னொன்னு நிழல்கள் ரவி வாய்ஸ். நிழல்கள் ரவி வர மாதிரி வாய்ஸ். பார்ட் 2ல அதை மிஸ் பண்ணானுங்க. நிழல்கள் ரவியோட அந்த நிழல்கள் ரவி கெத்து ப்ரோ. பார்ட் 2 இல்ல பிரகாஷ் ராஜன்ல தான் பேசுவோம். ஆனா பார்ட் 1 எல்லாம் அந்த நிழல்கள் ரவி வாய்ஸ் எல்லாம் அதான் ராஜகிருஷ்ண வீரியான ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ராக்கின்னு தான், அதெல்லாம் வேற மாதிரி எலிவேஷன். ஒவ்வொரு டைலாக் அப்படியே மாறி பேசுவார் ப்ரோ. டைலாக் டெலிவரி. ஆனா நவீன இல்ல பேரை சுருகி போடுறன்ற பேர்ல இந்த இவனுங்க தான் டிராகன்ல ஒண்ணு பண்ணிருப்பான் தெரியுமா, டி ராகவன். எத்துட்டு தான் டிராகன் பாத்தீங்க. இல்ல நம்ம பையன் கூட ஒண்ணு பண்ணாங்களே, குட் பை டெக்லிக்கே தான் காட் பிளஸ் யூ சொல்லி. இல்ல அர்ஜுன் குமார் ஏகே அலெக்ஸ் ப்ரோ. அமீர் கான் பிகே படம் 1000 கோடி இல்ல 2000 அது 800 தங்கல் தான் 800 தங்கல். அப்புறம் 2000 தங்கல் 2000 ஆமா. அப்புறம் வேற ஏதோ படம் இல்ல ப்ரோ 1000 கோடி மேல அமீர் கான் நிறைய அச்சீவ் பண்ணிருக்கான். ஏன் இந்தியில ஃபர்ஸ்ட் 100 கொடுத்ததே அவன் தான். இந்தியில 100 200 300 இது எல்லாமே ஓபன் பண்ணி விட்டு தான் ஆமீர் தான். ஆமா ஆமீர் கான் எப்படி தெரியுமா, இல்ல மேல பெருசா அடிச்சு விட்டு அப்புறம் கம்முன்னு உட்காந்து இருப்பான். புரியுதா, இருக்கிறத டாப்ல தான். இப்ப எப்படி நான் வந்தா 4 6 அடிப்பான் சார், வேற எந்த பாலும் ஆட மாட்டான்ற மாதிரி தான் கங்குலி மாதிரி. அதான் ஆனா இவனுங்க அதான் SRK சல்மான் கான்லாம் எப்படின்னா விசிறி அடிப்பானுங்க, பால் போதோ இல்லையோ. இல்ல SRK வந்து கட்சகர் நின்று ஆடுவாரு. சல்மான் நல்லா கண்ண மூணு சுத்தம். பட் மாதிரிதான் சல்மான் எப்பவுமே 4 அட்லீஸ்ட் ரன்னாவது ஓடணும். புரியுது, அந்த மாதிரிதான் டாப் ஆக்டர் இன்னைக்குமே அப்படி இருப்பாங்க. ஏன் சல்லு பயத்துப்போமே இப்பதான் படம் ஓட மாட்டேன். அவன் ஒரு காலத்துலதான் ஜானி 3 இடியட் கூட 1000 கோடி இல்ல ப்ரோ. அது எல்லாத்தையும் 1000 கோடி அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் 1000 அப்படியா. ஆனா இதுல இல்ல தெலுங்கு சினிமா இத்தனை 1000 கோடி பண்ணது எவனாவது ஒருத்தர் தங்கல் அடிக்க முடியுதா? அதான் ஆனா புஷ்பா ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணிட்டான். கொஞ்சம் ஓவர்சீஸ்ல மட்டும் அந்த நம்பர் 1 கலெக்ஷன் அடிக்க முடியல. தங்கல் தான் ஆனா ஹிந்தியில புஷ்பா பண்ணது. ஹிந்தியில புஷ்பா பண்ணது எவனாலையும் பண்ண முடியும். ஆமீர் கான் வந்து சன் பிக்சர் கிட்ட கேட்டிருக்காரா ப்ரோ, மல்டிப்ளெக்ஸ்லனா நார்த்ல கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. ஆமா இல்ல எனக்கே இல்ல ஆமீர் கான் எதுக்கு அங்க போய் பிச்சை எடுக்கிறான்னு தெரியல. அதான் கூலிக்கு நீ கேமியோ தானே பண்ண, அதான் கேமியோ பண்ணது எதுக்கு இவ்வளவு? அதுதான் நானும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல அமீர் கான் கிட்ட சொல்லிருப்பானுங்க, சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லி. ரஜினிக்கு சவுத் இந்தியா தானே பார்ப்பான். ரஜினிக்கு எனக்கு தெரிஞ்சு கலாநிதிமார் சொல்லியிருப்பான், சார் குட்டியோ தான் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான். அவனும் சரி ஓகே அதை இது பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அந்த மாதிரி சார் உங்க படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் சார். 30% ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்கும் நார்த்ல கூலிக்கு. 70% வாட்டுவோம். இன்க்ரீஸ் ஆகும். இல்லன்னு வச்சுக்கேன், அதை தூக்கிட்டு ஆல்ரெடி உன சைரா மாவத்தார தூக்கி போட்டுருவானுங்க அதே ஸ்கிரீன்ல. சைரா அங்க சூறையிட்டு அழுகுறானுங்க தெரியாத நவீன. அதாவது வடக்குங்க பீடா போட்டா இருந்துறானுங்க. கைராக்காகவே ஓடிரும் ப்ரோ. பாருங்களேன் கைராக்காகவே ஓடிரும். நான் சைரா சொன்னேன்டா. ப்ரோ சைரா ஒப்ப நல்லா போயிருக்கு. இப்ப நான் போயிருந்தேன் நரசிம்மர் படம், அவனுங்க செருப்பு கட்டிச்சு பாக்குறானுங்க. இல்ல புரியுத, இந்தியாருங்க சைரா பாக்குறானுங்க, நீ கேரா பாக்குற கேராத்வானி. இப்ப தெரிதாதான் இதான் சொல்ல வரதான். இதான் சார் நான் அதாவது இவனுங்க எத்தனை இல்ல 2035 போனா கூட இவனுக்கு 1000 எல்லாம் இல்ல, அதை விட டவுன் ஆவானுங்க என்ன கேட்டா பேர்.
செப்பல கழட்டி வைக்கிற சொல்றேன், ஒருத்தன் சீட்டு விட்டு உட்கார சொன்னானு ஹனுமானுக்கு. ஆனா தான் ப்ரோ போக ஆனா போறேன். இல்ல ஃபர்ஸ்ட் உண்மையிலே ப்ரிஃபரன்ஸ் எனக்கு ஆட்டு தான் இல்ல கைராக்காக. என்னைக்குமே இல்ல. இப்ப ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் இது மேட்டர். இது எப்படின்னா சும்மா சொல்றேன், கூலி இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு நாகார்ஜுனா காட்டுறாங்க, இவன் பெரிய ஒரு மாஸ் அப்படின்னு காட்டுறானுங்கன்னு எடுத்துப்போம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்குது, அதான் ரொம்ப கத்துறானுங்க. அதுக்கடுத்து ரஜினியை காட்டுறானுங்க, அதை விட கம்மியா கத்துனானுங்கன்னு எடுத்துக்க. அது எப்படி போட்டுறேன்னு புரியுதா? ப்ரோ அதான் ஒரு மாதிரி விக்ரம் படம் மாதிரி ரஜினி ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போயிட்டாரு. உனக்கு ஆசை, ஆனா அப்படிலாம் இல்ல. ஓப்பா அந்த கதையை சொல்லிட்டானே. அதான் இப்போ பழையதான் ரிட்டையர்டான ஒரு ஆளு ஃப்ரெண்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு உள்ள போனா ரிட்டையர்ட் ஆகி மேன்ஷன் வச்சுன்னுக்கிறான்டா. ஆச்சு ரிட்டையர்ட்னா அந்த இது எப்படி தெரியுமா, விக்ரம் ஜெயிலர்ல ரிட்டையர்ட்னா வேற எங்கேயோ வேலை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் புரியுதா, தேவா மேன்ஷன் ஒண்ணு வச்சுக்கின்னு அதான் கூலியை தான் இதுக்குது சிட்டுக்கு பாட்டுல அந்த இது இருக்கும். அந்த மேன்ஷன்லயும் அதான் ட்ரைலர்லயே காமிச்சிருப்பாங்களே தேவா மேன்ஷன். அது எனக்கு புரியல. அப்பனா மாமா மேன்ஷன்னா இருக்கும் அது. இல்லடா, ஒரு மேன்ஷன் வச்சு செவனேன்னு இருக்கிறவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு கூலியில போய் ஆர்பர் வேலை பார்த்து யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை முடியறது தான் படம். இது சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா எடுத்தா ஓடும், இல்ல செருப்பால் அடிப்பானுங்க. தெரியல கூலி எப்படி வேணா மதில் மேல் பூனை மாதிரி தான் கூலி. இந்த பக்கமா மதில் மேல் பூனையா? ஆமா, பூனை செவுரு மேல இருக்கும், அது எந்த பக்கம் வேணா தாவணும்ல, கெஸ்ஸே பண்ண முடியாது. டபுள் ஸ்டாண்டர்ட். ஆனா இதுல தக்லீஃப் இருக்காம பாரு, இந்த சைடு தாவானா அந்த சைடு தாவ பார்த்தா படுத்து தூங்குறான் சார். சார் தூங்கிட்டேன் சார். இந்த கதை சாப்பிடல சார், இங்கே படுத்துட்டா சார் அது மாதிரி. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், விக்ரமை விட விஸ்வரூபம் 2லாம் விஸ்வரூபம் 1 டாப் நாட்ச்ல இருக்கும் இருக்கிறதுல. உண்மையிலே இந்த சினிமா லவர்ஸ்னு இப்ப புல்தரானுங்களே இவனுங்க ஃபேன் பாய்னு பார்த்தா ஓகே, நல்லா இருக்கட்டும். ஆனா நீ விஸ்வரூபம் லெவல்லாம் அது எங்கேயோ இருக்கும். சில லூஸ் இது எப்படி தரமா இருக்கும். இல்லடா, சில மென்டல் சொல்லுவானுங்க தான் விஸ்வரூபம் 2 விஸ்வரூபமோட விக்ரம் 2 தான். இதுதான் விக்ரம் தான் வந்துட்டு தெரியுது. நான் சொல்லிட்டேன் ப்ரோ, இந்த நாயகன் மீன் மாறாம விஸ்வரூபம் 2ல ஞாபகம் வருகிறத பாட்டு எனக்கு ரொம்ப பாடுறா. இல்ல நீங்க ஒரு பாட்டை போட்டு அனிருத் இது பண்ணீங்கன்னா மாஸ்க் கழட்டினா இது புரியுதா, எலிவேஷன் வேணா இது பண்ணலாம். விஸ்வரூபம் 2லாம் கேரக்டரைசேஷன் ஃபைட் சீன்ஸ் பாட்டு ப்ரோ, அந்த ஞாபகம் வருகிறதா பாட்டு பார்ட் 2ல வருமே, அப்படி ஹெட்போன் போட்டுக்க. இவன் அது வேற, இவனை முஸ்லிம்னு சந்தேகப்பட்ட கூண்டு போவானுங்க பேரு. ஆமா, அந்த வில்லன் கேப்பானே போட்டோ, அதுல இருந்து எலிவேஷன் வேற மாதிரி போவோம். அது ஒண்ணு உண்மையில ரியல் எலிவேஷன் என்ன தெரியுமா, ரியல் எலிவேஷன் பிஜிஎம் இல்லாம எலிவேட் ஆகணும். ஆமா, அது அல்டிமேட் ப்ரோ. விஸ்வரூபம்ல அவன் போட்டோ கேட்கும்போது அதை பார்த்துட்டு அத சைடுல பாப்பான், இல்லடா ஒரு கைய மறைச்சிட்டு பாப்பான் பாரு, அப்பவே அது வேற மாதிரி இருக்கும் சீன், சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த நமாஸ் டப்புன்னு அடிப்பாரு, அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. அவன் நமாஸ் பண்ணும்போது இதுதான் எலிவேஷன் புரியுது. ஆனா இப்பெல்லாம் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ஏரியா புரியுது, அவன் யார் தெரியுமா, அவன் அதான் இது பண்றான் தெரியுமா. அத கூட விடுங்க, ஸ்லோ மோஷன் போட்டு நடக்க விட்டுட்டு இதான் பிஜிஎம் போடுறது, இதான் எலிவேஷன் போல. ஸ்லோ மோஷன் அதிகமா யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. ஆமா, அது மாஃபியாலே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஜெயிலர் எப்படி தப்பிச்சுன்னு தெரியல எனக்கு. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணாங்க, எனக்கும் படம் பிடிக்காது ஜெயிலர், ஆனா கிளைமேக்ஸ் நல்லா ஏத்துக்கணும் புரியுதா. ஆந்திராலாம் அப்படி என்ன ஓடிச்சு, அப்படி என்ன ஆந்திராக்காரங்களுக்கு இந்த படம் பிடிச்சதே தெரியல. இதுல நம்ம ஆளுங்களே ஜெயிலர் இன்டர்வல் நல்லா இருக்கும்னுவானுங்க. சத்தியமா எனக்கு அது இது சொல்லணும், ஒரு சொரணையும் இல்லதான். பட் சூப்பர் டூப்பரா இல்லடா, இல்ல நீயே நல்லா இருக்குன்ற, ஆனா சத்தியமா எனக்கு பார்க்கும்போது சொரணையும் இல்ல. ஆனா கிளைமேக்ஸ் ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா தான் பண்ணிட்டான். இன்டர்வல் அது நார்மல் மாதிரி தானே இருந்தது. இவன் தான் இது பண்ண போறான்னு தெரியும், சும்மா குத்திட்டாதான் கைய. ஆனா பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணிருப்பான் புரியுதா. கிழவன் சேர்ல உட்காந்து கை தூக்குவான், வேற எதுவுமே புரியுதா. அதான் அதுல எதுவுமே இம்ப்ரெஸும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. இப்ப நீ விக்ரம்ல வந்துட்டு இல்லடா இம்ப்ரெஸ் ஆகுறேன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை காட்டுறாங்க புரியுதா. செத்து போன இதுதான் ஒரு எலிவேஷன் பண்ணி. அதான் இன்னொன்னு இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த சீனுக்கு முன்னாடியோ அந்த மாஸ்க் போட்டு பண்றது டூ பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஞாபகம் பண்ற ஃபைட் சீன்லாம் அதெல்லாம் எங்கேயோ இருக்கும். அது சில பேர் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஒரு கன்ஃபியூஷன்ல தான் பார்த்தானுங்க. ஏன்னா அது டூப் எல்லாருக்கும் தெரியும், அது டூப் பண்ணு.
பார்த்தா இன்னொன்னு மாஸ்க் கழட்டும் போது டைலாக் இதான் வரும் பாத்தீங்களா, இந்த கடா என்னதுன்னு சொல்லிட்டு தூக்கின்னு போறான் பாத்தீங்களா, அப்பயே கொஞ்சம் டவுட் இதான் பண்ணேன் கமலா அதான் இருக்குமோன்னு. இல்ல அது வேற லியோல இருக்குது இல்ல. அதான் ஆமா பேப்பர்ல விஜய் தான் பார்த்திபனுடைய போட்டோ போட்டுருவாங்க. அந்த பேப்பரை போய் தான் இவன் காட்டுவான் பாரு. அங்க 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 ஆரம்பிக்கிற பீஜம் தான் அந்த 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 பொட்டியத்தன் வருவான்ல, அப்பயே தான் அப்பயே தியேட்டர்ல எல்லாம் வேற மாதிரி. அதாவது மல்டிபிளெக்ஸ்ல இருந்து இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் உடையுது, ஃப்ரேம் இல்ல உடையுது, தியேட்டர் தெரியுது. இல்ல பொட்டி எடுக்கும் போதே தான் தியேட்டர்ல எல்லாம் அதாவது ப்ரோ ஒட்டுமொத்த நம்ம தியேட்டர் ரைமிங் கத்த எப்படி, ஃப்ரேம் உடையுது, தியேட்டர் தெரியுது. அதான் அதுக்கப்புறம் ஃப்ரேம் உடைக்கிறது. அப்புறம் இது ஆனா அந்த பாட்டு அது பேடா ஸ்பாட்டை இன்டர்வல் வச்சான் பாரு அங்க. அதுதான் அங்க அது சொல்லுவோம் பாரு, அதான் மொத்த பியூட்டியும் கொண்டு வந்து வச்சிருக்கேன்ற மாதிரி. எனக்கு பேடாஸ் ஸ்டார்டிங்ல கேட்கும்போது, அதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது கேட்கறத விட இன்ட்ரோல கேட்கும்போது தான் ரொம்ப பிடிக்குது. வீடியோ தான் இருக்கிறது இல்லை. இப்போ ஏன் கூலி போற வருஷம் மயிறு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் இப்ப தின்றானுங்க பேர். அதான் இது எப்படின்னா ஸ்டார்டிங்கே சொன்னேன், கூலி போற வருஷம் பெருசா இல்ல, ஆனா தின்னுவானுங்க அதே மாதிரி தின்றானுங்களே இல்லையா. நம்ம அதான் மைண்ட் செட். மோனிகா ஓகே, ஆனா அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. மோனிகா ஓகே அந்த படம் இல்ல விஷுவலா தான் மாஸ்க் சார். அப்போ அது பூஜாக்கு தேக்காக தான் பாக்குறானுங்க ஐட்டம்ஸ். இது எப்படின்னா இல்ல ஞாபகதா சப்புனா ரெவெண்டான்னு பாட்டு வரும்போது எல்லாம் சிரிச்சிட்டானுங்க. யாரா வச்சாங்க பைத்தியக்காரன்ட்டானுங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் ஸ்ரீலீல பாட்டை போட்டு ஆண்டுனானுங்க. ப்ரோ நீங்களே கூட போடுறீங்க ப்ரோ. நான் அந்த பாட்டு வரும்போதே சொன்னேன், இது ஒரு ஐட்டம் சாங்கடா, இங்க யாரும் வரிய கவனிச்சு நோட் பண்ண போறது இல்ல. நீங்களே கூட கொஞ்சம் மொக்கம் தான் போடுனீங்க. ஆமா ஆனா நானே போட்டுதான் ப்ரோமோ வரும்போதே போட்டேன், என்னடா இது எல்லாரும். ஏன்னா இல்ல புரியுதா ஓ சொல்றியா மாமா பாட்டலாம் ஆடியோ வரும்போதே புரியுதா, ஆடியோ வரும்போதே காதல தான் தேன் வந்து பாயுதேன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அலெக்ஸ் ப்ரோ இந்த ஹோம் பேலி ஃபிலிம்ஸ் இருக்கால, அவன் கொடுத்து வச்சோம் ப்ரோ. அவன் கல்லால் நிறைய காசு கொட்டுது. KGF 1 2 காந்தாரா சலாரே மொபைல் ஃபிலிம்ஸ் ஜோ இப்ப மகாவதா நரசிம்மா அதுவும் மொபைல் ஃபிலிம்ஸ். அவன் 2040 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கான் நம்மள அந்த டீம்ட்ட. 4 பார்ட்ஸோ 5 பார்ட்ஸ் எடுக்க போறாங்க அந்த இதுல நரசிம்மால இருந்து. நரசிம்மா பாது 10 பாட்டு ப்ரோ. நீங்க வேற இல்ல இல்ல 10 பாட்டு. அது எப்போ 2040 பிளான் வச்சிருக்கான். ஒவ்வொரு அவதாரமா சொன்னானுங்க. அவதாரமா இனிதான் போய் பாருங்க விக்னேஷ் ப்ரோ. இல்ல இது 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 ஆர்ஆர் மகாதேவா சாரி இது பேர் என்னது, ஆர்ஆர் வீரமல்லு. இல்ல அது இல்ல வேற ஏதோ நரசி ஏதோ படம் பார்த்தான். மகாவதா நரசிம்மா மகாவதார் நரசிம்மாவா? அதான் இனி நான் போய் வந்து நாங்களாம் விஜயகாந்த் நரசிம்மா தான் பார்த்திருக்கோம். இந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியன் சினிமாக்கு ரொம்ப இதாவே இருக்கு. நவீன சத்தியமா சின்ன வயசுல நரசிம்மா பார்த்த பேடும் பத்தனு போன சின்ன வயசுல நம்ம குட்டி பையன்ல மாதிரி. ஆனா அதெல்லாம் அந்த எலிவேஷன் எல்லாம் எங்கேயோ இருக்கு. அதாவது இவனை சொல்றதுக்கு தோட்டா கண்டுபிடிக்கல. ரிலீஸ் அப்படியே நாங்கெல்லாம் ஃபயர் தான் விட்டுட்டு இருந்தோம். கரண்ட தொட்டா அது எனக்கு டவுட் என்னன்னா, இல்ல இவரு சீக்கிரட்டா இது இருக்காரு பெரிய பவர்ஃபுல் எல்லாம் ஓகே, கரண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுது கூட இவரை சொல்றதுக்கு புல்லட் இன்னும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் அதாவது ரொம்ப கோர்ல இருந்தது இருக்குது. ஆனா பரவாயில்ல கூட ஒரு படம் பயங்கர இதா இருந்திருக்கும். ஆனா பீஜம் சத்தியமா பீஜம்லாம் சூப்பரா இருக்கும் அந்த இதுல. அது படமாவே இல்லடா உண்மையாலுமே. இல்ல இப்பயே எடுத்தா கூட ஒரு எலிவேஷனா அது நல்லா தான்டா இருக்கும். அது இடையில ஒரு நாதாரி கூட்டம் ஒண்ணு அது வந்து அந்த மாதிரி பண்ணி. ஆமா ஃபேஸ்புக்ல கை நமைச்சலன்னா எல்லா பத்தியும் கலாய ஆரம்பிச்சிட்டானுங்க இருக்கிற ஒட்டு. ஏன் அப்பதான் ரஜினி படத்தை அப்பதான் ரஜினி முத்து படம் பாஷா படம் எல்லாம் கலாச்சானுங்க. குருவி படம் இல்ல ரஜினி நான் உண்மையாலுமே சொல்றேன், ரஜினி அப்ப டச் பண்ணவே இல்லை. ஓகேவா, ரஜினி எப்பன்னா லிங்கா கொடுத்ததுக்கு அப்புறம் தான். லிங்கா வந்து லிங்காக்கு அப்புறம் பாஷா அடி முத்து அடி இருக்கிறதெல்லாம் அடி 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 இல்ல 2015 அப்புறம் தான். ஓகேவா, லிங்காலாம் ஆக்சுவலா வந்து விஜயகாந்த், அப்புறம் வந்து தளபதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர்னா பாலகிருஷ்ணா, 3 பேரை செலக்டிவ் எடுத்தானுங்க. அப்புறம் வந்து டிஆர். ஓகேவா, இதுல நம்ம இதுல நம்ம 3 பேர் தான். யாரு, தளபதி, டிஆர், அப்புறம் வந்து இவரு விஜயகாந்த். 3 பேரையும் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லயும் இது பண்ணுவானுங்க. சாரி அது பேர் என்னது, விஜய் டிவிலயும் இது பண்ணுவானுங்க. அப்புறம் வந்து ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கூட்டம் ஒண்ணு இருந்துச்சு. ஓகேவா, நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இப்ப மேட்டர் நான் நவீன உண்மையிலே கபாலிக்கு அப்பெல்லாம் இப்ப நான் கபாலி அப்பெல்லாம் யூடியூப்ல யூஸ் பண்ண யூடியூப் இது பண்ணிருக்கேன். அப்பவே வந்துட்டு நீ கமெண்ட் செக்ஷன்ல எப்படிதான் இருக்கும், அஜித் ஃபேனு விஜய் ஃபேனு அதான் இவன்
சூர்யா ஃபேன் இருக்கிறதாம்மா புரியுதா? கெல்ட்ட பசங்க ஃபேன்ஸ் தான் எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு கபாலிக்கு இப்பதான் புரியுது. இன்னொன்னு எவனுமே ரஜினியை ஹேட் பண்ண மாட்டான். ஏன்னா அப்ப ரஜினியோடைய சுயரூபம் தெரியாது, அவன் ரியல் லைஃப் கேரக்டரும் தெரியாது. இவன் முன்னாடி இப்ப எல்லாம் சொல்றானுங்க பாரு, இந்த ராமர் தோட்டம் எந்த கதையும் யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லாருமே ரஜினி தான். அதாவது இல்ல இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்று சொல்லி முடிச்சிடணும். இப்ப சொல்றானுங்களே ஒரு மீம் போடுவானுங்க, டிவைடட் பை விஜய் அஜித், யூனிட்டட் பை அதான் ரஜினி. இப்பெல்லாம் அது கிடையாது. அதான் இப்ப மயிர் மாதிரி ஆனா இப்ப போடுவானுங்க. ஆனா உண்மையில அப்ப இருந்தது. ஆனா அதை நாசம் பண்ணது யார் தெரியுமா? லிங்கா தான். வேற மாதிரி இருக்கிறதுல அது ஒரே ஒரு லேடி ப்ரோ. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இல்ல ப்ரோ, ரஜினி பொண்ணு சூப்பரா பண்ணுச்சு ப்ரோ. என்ன கேட்டா கோச்சடம் கொடுத்து அவங்களும் ஒரு பிராங்க் பண்ணுச்சு. லிங்கா சொல்றீங்க. ஆக்சுவலா பேஸ்புக்ல இல்லாத காலத்துல வந்து குசேலன் படத்தப்ப இவர் ஒரு பிரச்சனைல வாய விட்டுருப்பாரு. ஓகேவா? அதுக்கு வந்து கர்நாடகால தான் மன்னிப்பு கேட்டானுங்க. இல்ல அது இன்னொரு இஷ்யூ. ஆக்சுவலா அது வந்து பிரஸ் மீட்ல உட்கார வச்சு ஒரு கீழே கிழிச்சிருப்பாங்க அந்த நேரம் ரஜினி சார். ஓகேவா? ஓ மை காட். அப்படியா? ஆனா இல்ல அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. விக்னேஷ் ப்ரோ சொல்லுப்பா. நீங்க ஏத்திஸ்டா ப்ரோ? நானா? அவர்லாம் சயின்டிஸ்டா. டேய் புதுசா ஒரு மெட்டீரியல் தயாரிச்சுன்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு தடவை ஏத்திஸ்டாங்கிறது 10 மணி நேரம். இல்ல இந்த கூலில சத்யராஜ் இருப்பான் பாரு, அதான் இவங்க தான். இல்ல ப்ரோ, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கா? இருக்குடா. இருக்கா? அப்ப நீங்க மகாவதார் நரசிம்மா போய் பாருங்க, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நான் இல்ல கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லன்னு சொல்லும் போது அவர் தானே திட்டினாரு. அவர் பார்க்க மாட்டாங்க. இல்ல உண்மை படம் நல்லா இருக்கு. இல்ல அதுல சாமியை கொச்சப்படுத்தி எடுத்துதானே? இல்ல கொச்சல வேற ஏதாவது சாமி படத்துல அதுக்கெல்லாம்ப்பா இவனை நடிக்கிறன்ற பேர்ல இப்ப பாலையெல்லாம் ஒரு சாரே ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ் கடவுள் முருகன் அடுத்து ரெடி ஆயிட்டாரு. NTR நயன்தாரா சீதா பிராட்டியா போட்டுப்பாங்க. அது சொல்ல ப்ரோ, இப்ப நரசிம்மர் படத்தை சொல்றேன் நானு. குஜராத்ல இந்த அனிமேஷனாவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ராகுல் மேல அம்சம் பார்த்து இது எப்படின்னா தெலுங்காரனுங்க 2 விதமா வெயிட் பண்றானுங்க. வார் 2ன்றது அதான். ஆனா ரிவ்யூ தான் எல்லாமே. NTR பொடியாதவனுங்க, புரியுதா? NTR பொடியாதவனுங்க அடிக்க காத்தானுங்கிறானுங்க, கூலிக்கும் உப்பு போடுறானுங்க. பிரபாஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சில ஃபேன்ஸா இருக்கட்டும். இதுல வந்துட்டு அதான் NTR ஃபேன்ஸும் காமன் ஃபேன்ஸ் எப்படின்னா வார் 2 வரட்டும், ரைட்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா NTRக்கு அங்க ஃபேன் பேஸ் இருக்குது. ஃபேன் பேஸ் சொல்லி அதான் அதுக்கடுத்து பாலையா ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம் NTRக்கு. ஏன்னா அங்க ஒரு சொந்தக்காரர் இருக்கு மாதிரி. அதனால இது ஒரு ஈக்குவல் மாதிரி தான். காலங்காத்தால இது எப்படி தெரியுமா, தெலுங்குல பாப்பானுங்க இந்த விக்னேஷ் இந்த வெங்கி ரிவ்யூ மயிர் ரிவ்யூலாம் பேரு, அவனுங்கெல்லாம் எடுத்து பாப்பானுங்க. எது பாசிட்டிவ் வருதோ அதுக்கு ஓட்டுருவானுங்க. இந்த நாகார்ஜுனா இருக்கிறான், இவன் NTR இதான். இது எப்படின்னா 2மே அதர் ஸ்டேட் படம். ஒரு படத்துல வந்துட்டு நாகார்ஜுனா இருக்கிறான், ஆனா வில்லனா இருக்கிறான். இந்த படத்துல வந்துட்டு NTR வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல்ல இருக்கு. ஆனா பவர்ஃபுல் பார்த்தா NTR தான். நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னா ப்ளூ செட் ரிவ்யூ. அவன் இல்ல எனக்கு தலைவரை தரன்னு இழுத்துன்னு போயிடுவான். அது அவன் நல்லா தலை திட்டுவான்டா. நீ வேற இது எப்படி தெரியுமா? இல்ல மசாலா படத்தை ஒழுங்கா தலை திட்டுவான், இதுல படம் வேற. ரஜினி பிஜேபி படத்துக்கு ஏன் கொடுத்துருக்கானுங்கன்னா திரும்பவும் சொல்றேன், இது ஒரு மார்க்கெட்டிங் தான். ஏதாவது இது யங்ஸ்டர் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அட்ராக்டிவா இருக்கும். ஆனா என்ன கேட்டா தான் தள்ள மண்ணவரி கொட்டி எடுத்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் அது இல்ல யங்ஸ்டருக்கு ஒய் தானே வரணும், ஏன் இப்படி வரும்? இல்ல ப்ரோ, லியோலயே ஏ சர்டிபிகேட் குடுக்குற மாதிரி தானே இருந்தது. அதுக்கப்புறமா தானே யூஏ ஆச்சு. சாரு ஒரு நிமிஷம், லியோல ஏ சர்டிபிகேட் கொடுக்கறது இருந்தது, பீஸ்ட்ல இருந்தது, நிறைய பையன் மாஸ்டர் இருந்தது. இது எப்படின்னா எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒண்ணு கோத்து விட்டுருவானுங்க. சென்சார் போர்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணு இதை தூக்கு இல்ல ஏமாத்தி விட்டுருவான். ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா இவன் யாரு தெரியுமா, லோகேஷ் என்ன பண்ணிட்டானா, பரவாயில்ல அதான் இது கொழுப்பு, புரியுதா? அதான் இது ஒண்ணு கொழுப்புன்னு சொல்லலாம். சரி ஓகே, நான் விட்டுக்கிறேன். இதுல பிரச்சனை என்னன்னா ரஜினிக்கு இருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த சப்போர்ட் மட்டும் தான். அவனுக்கு தெரியல. அதான் இது பேர் என்னது கடைசியா ஒண்ணு சூர்யா என்ன படம் வந்துச்சு, என்ன படம் அது? ரெட்ரோ யூஏ அது
யூஏ ப்ரோ, யூஏ யூஏ நார்மல் 16 தான், 16 15ல இருந்து பார்க்கலான்ட்டோம். ஆனா நார்மலா யூஏனாலே எல்லாரும் போயிடுவாங்க, அதை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பாத்தியா பண்ண மாட்டாங்க. ஏ தான் இல்ல இதுலயும் பூஜா அட்டைக்கு சாரி கொடுத்திருந்தா இது யூஏ வந்திருக்குமா? பூஜாக்கு பிகினில வந்தா கூட யூஏ மாத்திடலாம். இப்பெல்லாம் பிகினி ப்ரோ மேட்டர் இல்ல, ஃபைட் சீன் தான் அப்படி இருக்கு. பார்த்தா ப்ரோ கங்குவாக்கு விக்னேஷ் ப்ரோ, அப்ப யூஏ உங்க தான் ஆளு இருப்பாங்க. அதான் கைரா அப்படி வந்து பார்த்தா இல்ல 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 கைராக்கு அப்படி வந்து பார்த்தா யூஏ தான் கொடுத்துருக்காங்க உங்க ஆளுக்கு. இல்ல அதான் வார் 2 யூஏ தான். எங்க ஆளா? ஆமா வார்த்தை யாரா யூஏ தெரிஞ்சு தான். யூஏன் இல்ல ஏன்றது எதுக்குன்னா, இப்ப நீ அதை பார்த்து நீ வந்துட்டு கெட்டு போறதுன்றத தாண்டி அதை பார்த்து நீ இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுன்றது. இப்ப விஜய் ஃபைட் சீன் ஒண்ணு இருக்குன்னு எடுத்துக்கோ. கண்ணாடி அதான் ஆனா திருடம் அது அப்புறம் ஆட்டோ அதான் இதெல்லாம் இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஏன் கொடுக்காம இல்ல இப்ப விட்டாலும் இவங்க இன்ஃபுளுன்ஸ் தான் போறானுங்க. இல்ல ப்ரோ, இப்ப இன்ஃபுளுன்ஸ் ஆகுறதை தாண்டி இன்னொன்னு பார்க்க அகோரம்னா என்னன்னா, ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, ஜெயிலர்லாம் தலையவட்டம், லியோல ரொம்ப அதிகம் தான் இருக்கிறதுலே அதிகமான சீன்ஸ் இருக்கும். பல்ல அதான் சாண்டி முன்னாடி இருக்கிற 4 பல்ல சதுரம் இவனுக்கு தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபைட் சீன்ல என்னென்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 படத்துக்கும் யூஏ கொடுத்துட்டு ராயனுக்கு ஏ கொடுத்தானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஏன்னு தெரியாது, புரியுதா? ராயன்ல ஒரு தலைவற்ற சீன் இருக்காது, ஒரு எதுவுமே இருக்காது, வெறும் அந்த குத்தர் சீன் மட்டும் தான் இருக்கும். சும்மா உத்தர சீனுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, எப்படா போட்டேன் டேய் இல்ல, அதாவது அதான் புரியுதா? இப்பெல்லாம் ஏன்றது சும்மா பேருக்குன்னு தான் தரேன். அது ஒரு பிராண்ட் தானே கேட்டேன். ஏன் இவனால திரும்ப ரீசென்சார் பண்ணி இது பண்ண தெரியாதா? இது கொழுப்பு என்ன கேட்டா, புரியுதா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 7 ஹிட் ஆனது பேன் இண்டியால 2 பெரிய படம், அதான் பேன் இண்டியா லெவல்ல. இவனுங்க என்ன ஒண்ணு இல்ல தெரியுமா ப்ரோ, ப்ரோ இல்ல பண்ணுவானுங்க, இல்ல நம்ம இல்ல அடிக்கும் போதெல்லாம் அந்த சீனை எடுத்து கிராப் பண்ணி போட்டு ரஜினி மாரி அடிக்கிறேன் நானும் அடிப்பேன்டா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா வரலாறு பேசணும்ல. பேன் இண்டியால இப்போதைக்கு தான் 7 8 ஆனது 2 படம். அனிமல் 900 இருக்கிறதுல ஹையஸ்ட் 920 அதுக்கிட்ட தான். 900 950 920 கிட்ட, கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட போயிட்டான். அடுத்து சலார், அவன் 600 பண்ணியிருக்கான், 600 மேல. இவன் சலார் அஸ்டான்னு எடுத்துப்போமே, 600 அது 650 ஏதோ அதுன்னு நினைக்கிறேன். சலார் அஸ்டா வந்துட்டு சவுத் இந்தியால முதல்ல அதான் படத்துல அதிகமா பண்ணது தானே அவனுக்கு பெருமையா பொருத்திப்பானுங்க, புரியுதா? ஆனா அது கஷ்டம் அது, ஏன்னா அது வேற அது வேற. அது ஹிந்தியில ஓடுச்சு. ஃபில்டரா எடுத்துட்டு வரணும்ல, வச்சு நாங்க பண்ணிட்டோம், நீங்க இதை வச்சு தான் பண்ணீங்க அப்படின்னு. சலார் ஹிந்தியில மட்டும் 150 பண்ணுச்சு. இது மாதிரி ராயனுக்கு அப்படிதான் சொல்றானுங்க, வச்சு நாங்க 165 பண்ணிட்டோம். இல்ல ஆனா ராயன் உண்மையிலே அது வரும்போது என்ன சொன்னானுங்க, தமிழ் சினிமால படத்துல இதான் ஹையஸ்ட்ன்றானுங்க. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி. ஆனா ஏன்ற ஃபில்டர் வந்துட்டு எனக்கு கேட்டா பெரிய ஃபில்டர் எல்லாம் இல்ல. ஆனா யாருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பாக்கணும். தனுஷுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளவு அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா தனுஷுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். படமும் அது படம் இது இல்லை. ஆனா ரஜினிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவானுங்க நார்மலா. அதாவது படம் நல்லா இருந்தா சொல்றேன். இப்ப படமே நல்லா இருந்தா கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் போறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க கூட. என்ன தெரியுமா ப்ரோ, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் 50+ ஏன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 50 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களும் போங்க ஆண்களும் போங்க. மேட்டர் என்னன்னா குடும்பத்தோட போகும்போது அந்த அஃபெக்ட் ஆகும், புரியுதா? நான் வீட்டுல நீரு அந்த மாதிரி, புரியுதா? அந்த மாதிரி ஒண்ணு போகும். ஆடியன்ஸ் கவுண்ட் குறையும். சில பேர் வீட்டுல அப்படி போறதுக்கு ஓடிடிலே பாத்துக்கலான்றாங்க. ஆடியன்ஸோட ஏஜ் 60 தான்றப்ப ஏன் ட்ரிபிள் ஏ கொடுக்கலாம்ல? ட்ரிபிள் ஏ தான் மோடல் ஃபிளாப் ஆச்சு. அதுக்கு இல்லடா, பொதுவா சொல்றேன். ஏன்னா நீங்க மட்டும் ஒண்ணு பண்ணலாம், நான் பண்ண கூடாது. நெஞ்சு முடிச்சிட்டு வெளில